சத்ய சாயி பாபா சரித்திரத்தை சொல்லி மகிழ்வோம் நாம், சொல்லி மகிழ்வோம், சொல்லி மகிழ்வோம் நாம், சொல்லி மகிழ்வோம், சொல்லி மகிழ்வோம் நாம், சொல்லி மகிழ்வோம். 3 அவதாரங்கள் சொல்லப்படுகின்றன. சிவஸ்வரூபமாக ஷீரடியிலே ஷீரடி சாயியாகவும், 2ஆம் அவதாரமாக சிவசக்தி ஸ்வரூபமாக புட்டபர்த்தியிலே சத்திய சாயியாகவும், சக்தி ஸ்வரூபமாக 3வது அவதாரமாக பிரேமசாயியாக மாண்டியா என்கின்ற இடத்தில் நான் பிறப்பேன்னு சுவாமி சொல்லியிருக்கார். 1918ஆம் வருடம் தன்னுடைய அத்தியந்த பக்தர்களை எல்லாம் அழைத்து ஷிரடி பாபா, நான் இன்னும் 8 வருட காலத்தில் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவேன் என்று சொன்னதாக ஒரு பதிவு இருக்கிறது. அதில் 8 வயது குழந்தையாக வருவேன் என்று சொன்னதாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் சுவாமி சொல்கிறார், அப்படி சொல்லலை, 8 வருஷம் கழித்து நான் வருவேன் என்று சொன்னால் 1918 பாபா சமாதி அடைகிறார். 1926 நவம்பர் 23 மேப்லேயே இல்லை அப்படி ஒரு ஊர். போஸ்ட் ஆஃபீஸில் பின்கோடு கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, பஸ்ஸு கிடையாது. சித்ராவதி என்கின்ற ஒரு நதி ஓடுகிற ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம். புற்றுக்கள் நிறைந்து இருந்ததினாலே, ஒரு கர்ஸ், ஒரு சாபத்தினாலே அந்த ஊர் முழுவதுமே புற்றுக்களால் நிறைந்திருந்த அந்த இடத்துல சுவாமி சொல்கிறார், நான் வருகின்ற பொழுது 2 கைகளையும் வெறும் கையோடு வந்தேன். ஒரு பக்தர் கேட்குறார், சுவாமி நீங்கள் வரும்பொழுது 4 கை 4-5 தலை அப்படியெல்லாம் வந்திருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் பகவான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமேன்னு. சுவாமி சொன்னார், அப்படி ஏதாவது நான் வந்திருந்தேன்னா எங்கள் வீட்டில் 4 தலையோடு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சொல்லி ஒரு மியூசியம் போட்டு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா டிக்கெட் போட்டு விற்றுருவீங்க. சரி, அதுக்காக நான் சாதாரண மனிதனாக வந்தால் அப்போவும் உங்களுக்கு கேர் பண்ண மாட்டீங்க. இல்லை 10ஓடு 11 நான் உங்களைப் போலவே வர வேண்டும். ஆனால் என்னுடைய சக்தியை என்றைக்குமே பகவான் தனக்காக உபயோகப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட பகவான், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுப்பா. நான் கொஞ்ச நாள் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் மதுரையில் வேலை பார்த்தேன். சரி. மெட்டர்னிட்டி வார்டுக்கு அந்த பக்கம். அந்த போகும்போதெல்லாம் பார்த்தா ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பான், கலர் கலராக குழந்தைகள். இன்றைக்கு ஆண் எத்தனை, பெண் எத்தனை, எல்லாம் மியா மியா மியான்னு கத்திட்டே படுத்துருக்கும். இப்போது அவதார புருஷர்கள் மற்ற குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு சாதாரண குழந்தை பிறக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதை பார்த்துலே பாட்டு வருவோம். தந்தான தான தன்னே தானே தந்தான தந்தான தான தான தன்னே தந்தான தான தன்னே தானே தந்தான தந்தான தான தன்னே. அதிசயம் ஒன்று கேளி, தாயி அவதரிக்கும் முன்பு புட்டபர்த்திதனில் அவதாரம் நல்கிடவு மக்கள் அயர்ந்திருக்கும் நேரம் மகளம் சந்தானம் சென்றொலிக்க தம்பூராவும் நாளும் போல் நல்ல இசையெழுப்ப நல்ல நாள் வருகுதையா என்ற நவீன சாத்திரிதான் அதை கண்டேன். குழந்தையது பிறந்தவுடன் அங்கு கூடியிருந்தோர் எல்லாம் நியமே நின்றார். பாம்பொன்று படுத்திருக்க அதனை படுக்கையாய் கொண்ட தீது அசைந்ததுவே. ஆனந்த சயனவன் சாயி ஆதிசேஷன் திருப்பள்ளி கொண்டாரையா. அழகுக்கு இலக்கணமா அந்த ஆன்மகனின் தலைக்கு ஒளிவட்டமா. அவதார நிகழ்ச்சிகளை குழந்தை மனதார எண்ணியதும் யாரறிவார். புன்முறுவல்
முறுவல் கவழும் முகம் அதற்கு தென்மலராம் ரோஜாப்பு இதழ் சிரிப்பு தந்தான தான தன்னே தானே தந்தான தந்தான தான தன்னே தந்தான தான தன்னே தானே தந்தான தந்தான தான தான தன்னே தந்தான தந்தான தான தான தன்னே தானே தந்தான தந்தான தான தான தன்னே தந்தான தந்தான தான தான தன்னே தந்தான தான தான தன்னே. அண்ணா நீங்கள் பாடிட்டீங்க அடிச்சு அடியில் அறுத்து போச்சு. அடிச்ச அடியில. அந்துச்சுடா அந்த மாதிரி அறுத்து போச்சு. கடந்த விடுங்க, நீங்கள் போங்கள தட்டிக்கிட்டு இருங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு அவதாரம் இறங்கி வருகின்ற பொழுது நிகழ்வுகளை நீ பாடினீங்க, நாங்களும் என்னத்தையோ பாடுறான்னு பேப்பரம்னு கேட்டுருக்கோம். சரி. நீங்கள் கொஞ்சம் வசனமாக சொல்லுங்கடா. அதாவது அம்மாவுடைய வயிற்றில் சாய்பாபா இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே வீட்டில் தம்பூராவும் மக்களும் தானாக இசைக்க தொடங்கி, ஓ என்னடா அது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், அந்த ஊரில் ஒரு சாஸ்திரியார் இருந்தேன், சரி. அவர்கிட்ட போய் கூப்பிட்டு போனாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு அவர் சொன்னார், பயப்படாதீங்க, இந்த உலகத்தை எல்லாம் உயிர்ப்பதற்காக ஒரு மகான் உன்னுடைய வீட்டில் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறார். சரி. இது பிறக்கிறதுக்கு முன்னாடி. பிறந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, பகவானே அழகாக ஒரு சின்ன குழந்தை, அழகான குழந்தை படுக்கையில் வச்சுருக்காங்க. வைத்த போது அது என்னாச்சு அப்படின்னா, கீழே குழந்தை கீழே சலசலன்னு ஏதோ அசையுது. என்னடா அசையுதுன்னு பார்த்தால் அந்த போர்வை எடுத்து பார்க்கும் பொழுது நாகசர்பம் படுத்துருது. ஓ நாகப்பாம்பு. ஆமாம், பொருத்தமாக சத்யநாராயண பூஜை செய்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு பிறந்த குழந்தைக்கு சத்யநாராயணன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு பகவான் அவதரிக்கிறார். இதில் 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரு அவதாரத்தை பற்றி இன்னொரு அவதாரம் தான் குறிப்பு சொல்ல முடியும். ஆமாம், என்னை பற்றி உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஆமாம், அது எல்லாருக்குமே தெரியுமே. அந்த பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுப்போம். 1926 நவம்பர் 24 பகவான் பிறந்ததற்கு அடுத்த நாள் பாண்டிச்சேரியில் அரவிந்த ஆசிரமத்தில் இருந்த அரவிந்தர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார். ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். சரி, இழுத்து கட்டிடுங்க. 1926 நவம்பர் 24 தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார், இந்த உலகத்தை உய்விக்கின்ற மகாசக்தி நேற்று இரவே உலகத்திற்கு வந்துவிட்டது. என்னுடைய இறைப்பணி முடிந்தது. நான் கடைசி வரை என்னுடைய அந்திம காலம் வரை நான் மௌன விரதத்தை அனுஷ்டிக்கப் போகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். இதை சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குன்னு கேட்கலாம். கூகுளில் போய் அடியுங்க, அரவிந்தர் நவம்பர் 24, 1926 அடியுங்க, இது வரும். அப்படியே நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் புட்டபர்த்தியில் சர்வீஸில் உட்கார்ந்துருந்த பொழுது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜெர்மனியிலேருந்து வந்திருந்தாங்க. அவர் சொன்னார், நான் கேட்டேன், நீ என்னையா உனக்கு ஜெர்மனியிலேருந்து நீ இங்கிலீஷ்காரன், நீ எதுக்குடா இங்கே வந்தேன்? அவர் சொன்னால், நான் வருஷத்துக்கு 10 மாதம் சம்பாதிப்போம், அதில் கொஞ்சம் பணத்தை சேர்ப்போம், இங்கே வந்து 2 மாதம் இருந்து பாபாவை பார்த்துட்டு போவோம், உனக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்டேன். சொன்னால், நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நினச்சா பார்க்கலாம், நம்ம நினைக்க மாட்டோம், அது வேறு விஷயம். எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் நாங்கள் தர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருப்பான். நம்ம கூட கேன்டீனில் தீர்ந்து போயிடுமோ, உப்புமா தீர்ந்து போயிடுமோ, குமார விலாசில் மசால் தோசை தீர்ந்து போயிடும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு, சாய்ராம் சுவாமி எங்கேயும் தான் இருக்கார், அப்புறம் கூட பார்த்துக்கலான்னு வந்துடுவோம். என்ன அவசரம்? இந்த இப்போ இன்னும் பாபா வரல. சத்யநாராயணன் என்று பெயர் வைக்கிறார்கள். சத்யநாராயண பூஜை முடிஞ்சு அந்த ஈஸ்வரம்பா சுவாமியினுடைய அம்மாவுடைய அழகான பெயர் பாருங்கள், ஈஸ்வரனுக்கே அம்மா பெத்தவங்கப்பராஜு என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த தாய் தந்தை. சுவாமி சொல்கிறார், நான் பிரவேசத்தில் வந்தவன், பிரசவத்தில் வந்தவன் கிடையாது. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நாள் சுவாமி வந்து
ஈஸ்வரம்மா கூப்பிட்றேன், இங்கே வா, இந்த எல்லாத்தையும் சொல்லி என்ன நடந்தது சொல்லு. நான் என்ன சொல்லணும்? ஒரு நாள் கிணற்றில் நீ தண்ணி இறைத்து கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது சொல்லுங்கிறார். அதே மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தேன், திடீரென்று ஒரு ஒளி வட்டம் என் உள்ளே ஊடுருவதை நான் உணர்ந்தேன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி வருது, அவதாரங்கள் இறங்கி வர வேண்டியது அவசியமா? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் பரம்பொருள், அவர் மனித வடிவம் வந்து இறங்கித்தான் இதெல்லாம் செய்யணுமா? ஏன்னா நிறைய பேர் நாஸ்திகம் பேசுகிறவர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எப்படியா மனுஷன் மாதிரி வர முடியும்? என்ன ஆமாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவன் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. பாயிண்ட் என்னன்னா, ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறாங்க. எதை மெடிடேட் பண்ணுறாங்க? சூன்யத்தை. அந்த ஜோதி வடிவத்தை தியானம் செய்கிறார்கள். அவர் போர் அடிச்சு போச்சு. ஒன்றுமில்லாத ஒரு சூன்யத்தை நான் தியானம் செய்து என்ன அடையப் போகிறேன்? பரம்பொருளே, நீ மனித வடிவத்திலே இறங்கி வர வேண்டும், உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும், உன்னை அனுபவிக்க வேண்டும். தர்ஷன் ஸ்பர்ஷன் சம்பாஷன். கரெக்ட். அடுத்த கேள்வி வருது, இவர் அவதாரம் என்பதற்கு என்ன? ஏன்னா எத்தனையோ அவதாரங்களை நாம் பார்க்கிறோம். மச்ச அவதாரம், கூர்மா அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், புத்தரை ஒரு அவதாரமாக சொல்வார்கள், அதெல்லாம் அப்படியே வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு அவதாரமாக சொல்வார்கள், ரமண மகரிஷி, எத்தனையோ மகான்கள், அவர்கள் எல்லாமே ஒரு அவதாரங்களாகத்தான் கருதப்படுகிறார். ஆனால் கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரமாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமாவதாரம். அவர் எந்த மிராக்கிளும் பண்ணலை ராமாவதாரத்தில். அவர் அழுதார், மனைவியை துளைத்தார், அதெல்லாம் ஒரு நிமித்த மாத்திரமாக. கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை. எப்போ பிறப்பதற்கு முன்பு இருந்து பிறந்த பிறகும். இந்த கேள்விக்கு அர்ஜுனனுக்கு கண்ணன் பதில் சொல்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். ஏன்னா நமக்கு தெளிவாக இருக்கணும், இந்த அவதாரங்கள் இறங்கி வந்து தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. எப்பொழுதெல்லாம் தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம் வரும். நான் யோக்கியனாக இருக்கேன், லஞ்சம் வாங்கலை, நல்லதையே செய்கிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் நடக்குது. அங்கே ஒருத்தர் பார்க்க எனக்கு மட்டும் அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்காரு. அப்போ பேசாமல் நம்மளும் கெட்டவன் ஆயிடுவோமா? நான் வழிடிக்கா ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் நான் வேலை பார்த்தது, நான் ஆடிட்டராக வேலை பார்த்தேன். கையெழுத்து போட்டால் ஒரு பில்லுக்கு 2000 3000 கொடுப்பாங்க. அது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ரேட்டை வேறு. 40 வருஷம் சர்வீஸில் ஒன்றுமே வாங்கலை. நான் விளையாட்டுக்கு ஒரு நாளைக்கு சொன்னேன், நாளையிலிருந்து நானும் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போங்க சார், காமெடி பண்ணாதீங்கன்னு போயிட்டான். சார் நீங்கள் சாய்பாபா பக்தர், நீங்களாம் வாங்க மாட்டீங்க. இல்லைங்க, நான் நேற்றுலேருந்து சாய்பாபா பக்தர் கிடையாது, சும்மா விளையாடுங்க சார். யாராவது கேட்டால் சிரிக்க போகிறாங்க. குடுறா, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் ரொம்ப நல்லவர், எவ்வளோ அடித்தாலும் தாங்குகிறார். ஏன்னு சொன்னால், நம்ம எல்லோரும் அப்படி ஆகிட்டோம், சாமிகிட்ட வந்துட்டோம். நாளையிலேருந்து நான் சாய் டிவோட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அவதாரங்கள் இறங்கி வருகின்ற பொழுது சுவாமி சொல்கிறார். ஒரு நாள் சுவாமி உட்கார்ந்துருக்கார். ஒரு பையன் ஸ்டூடெண்ட்டு சுவாமி முன்னா முகத்தை பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குற? அப்போ அவன் சொன்னால், நான் பூர்வ ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் சுவாமி, அதனால் உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன். மண்டு ஒரு ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியத்தில் இங்கே வர முடியாது. பல ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியத்தின் பலனாய் நீ என்னிடம் வந்திருக்கிறாய். திரேதா யுகத்தில் ராமனுடன் இருந்தவர்கள், துவாபர யுகத்தில் கண்ணனுடன் இருந்தவர்கள், கலியுகத்தில் ஷிரடியிலே என்னுடன் இருந்தவர்கள் இந்த யுகத்திலும் என்னுடன் வந்திருக்கிறார்கள். பாலவிகாஸ் குழந்தைகள் கேட்கும், அண்ணா
ராமாவதாரம் நாங்கள்லாம் பார்த்ததில்லை, கேலண்டரில் தான் பார்த்துருக்கோம். கிருஷ்ணாவதாரம் தெரியுமா? ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம். கண்ணன் புல்லாங்குழல் வச்சுருப்பான். நம்ம பார்க்கல, நம்மளும் பார்த்தது இல்லையா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பகவான் ஃபிசிக்கலாக பிறந்த பொழுதே நாம் அவரை அனுபவிக்கிற பாக்கியம் கிடச்சிது. இந்த பாடலில் நாங்கள் பாடக்கூடிய இந்த பாடலில் கூட பார்த்திங்கன்னா கங்கையும் யமுனையும் எப்படி ஓடுதான், சாய்ராம் 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 சாய்ராம்னு சொல்லிகிட்டே ஓடுதான். நம்ம கோகுலத்தை பார்த்ததில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. நமக்கு தெரிஞ்ச சாயி கண்ணன் தான் நமக்கு தெரியும். கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. குலமாம்பத்தியிலே கோபாலன் வந்துதித்தார். கோகுலமாம்பத்தியிலே கோபாலன் வந்துதித்தார். ஸ்ரீ சத்யசாயியாய் கோபாலன் அவதரித்தார். ஸ்ரீ சத்யசாயியாய் கோபாலன் அவதரித்தார். கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கங்கையும் யமுனையும் காவிரியும் இனம் சாயிராம் என்று பாடிடுமே. சாயிராம் 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 சாயிராம். கங்கையும் யமுனையும் காவிரியும் இனம் சாயிராம் என்று பாடிடுமே. பொங்கும் புது வெள்ளம் போலங்கள் மனது புட்டப்பத்தியை சென்று நாடிடுமே. புட்டப்பத்தியை சென்று நாடிடுமே. ஜலரவாயி வாரவாயி வஜரவாயி பதிசாயி. ஜலரவாயி வாரவாயி வஜரவாயி பதிசாயி. பொங்கும் புது வெள்ளம் போலங்கள் மனது புட்டப்பத்தியை சென்று நாடிடுமே. புட்டப்பத்தியை சென்று நாடிடுமே. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் சந்தனவாசம் வீசிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் சந்தனவாசம் வீசிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் பன்னீர் வாசம் வீசிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் பன்னீர் வாசம் வீசிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் குங்கும கோலம் காட்டிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் குங்கும கோலம் காட்டிடுமே. என் மன கோவிலில் பொன்மன கண்ணனா ஸ்ரீ சாயி வதனம் தேரில் வந்து வானவில்லில் வண்ண ஜாலம் காட்டிடுமே காட்டிடுமே.
கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. மாம்பட்டியிலே கோபாலன் வந்துள்ளார். ஸ்ரீ சத்யசாயியார் கோபாலன் அவதரித்தார். ஸ்ரீ சத்யசாயியார் கோபாலன் அவதரித்தார். கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா நந்தலாலா, 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 நந்தலாலா. நான் 3 வருஷம் முன்னாடி என்னை வீட்டில் திருமஞ்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். சாலிகிராமம் வச்சு பகவானுடைய விக்கிரகத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். டிசம்பர் மாதம் ஆஸ்மா தொந்தரவு பெங்களூரில் நிறைய மருந்து சாப்பிட்டு என்னுடைய சுவாசம் மெடிசன் வாசனை அடிக்கிறது. என்னுடைய மூச்சே மருந்து வாசனை அடிக்கிறது. அவ்வளோ ஹெவி டோஸ். அப்போ அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வரிகள் வருகிறது. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் சந்தன வாசம் வீசுமே அப்படின்னு அந்த பாட்டு ஞாபகம் வருது. ஆனால் மெடிசின் வாசனை இல்லை. ஆமாம் சுவாமி, இந்த மாதிரி உன்னை நினச்சா சந்தன வாசனை வருதுன்னு இருக்கேன். இந்த மாதிரி வில்லுப்பாட்டில் பாடிக்கிட்டே இருக்கேன். என் சுவாசத்தில் மருந்து வாசனை தான் வருது சுவாமி. அது மாதிரி தான் என்னை வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் பாலபிஷேகம் முடித்து தேன் ஊற்றுறேன். ஃபுல்லாக சுகந்தவனம், ஃபுல்லாக இன்ஸ்டன்ட். என்னன்னா இது என்னுடைய மகத்துவம் இல்லை. அட படுபாவி பயல, ஊர் ஊராக போய் சொல்கிற ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் சந்தன வாசம் தான் வீசும். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த? நீ இன்ஹேலரை பற்றி நினச்சிட்டு இருந்த. எடுத்துக்கொண்ட மெடிசனை பற்றி மாண்டே கெல்சியை பற்றி நினச்சிட்டு இருந்த. அந்த வாசனை தான் வரும். எப்போ நீ என்னுடைய பாட்டு என்னுடைய மனதை உன்னுடைய மனதில் என்ன நினச்ச உடனே சுவாமி அதை சந்தன வாசனமாக மாற்றினார். சுவாமிகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட் ஒரு நாள் இரவு இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்குறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எப்படி இருந்தாலும் தூக்கம் வராது, படுத்தாலும் ரெஸ்ட்டாக இருக்காது. ஏதாவது மற்ற வரி எதுவாக இருந்தாலும் ஒரு பொசிஷனில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மூச்சு முட்டுது. சுவாமி படத்தை பார்க்குறான். சுவாமி சிரிச்ச மேனிக்கு இருக்கார். இவருக்கு பயங்கர கோபம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மூச்சு முட்டுது, நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்கியா அப்படி ஃபோட்டோவில் பார்க்குற. பார்த்துட்டு ஃபோட்டோவில் ஒரு செல்லோ டேப் எடுத்து மூக்கில் ஒட்டிட்டான். போ நீயும் கஷ்டப்படு. அப்படியே செபத்தில் சாஞ்சான், தூங்கிட்டான். அடுத்த நாள் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ அடுத்த நாள் தானே இருக்கு. சுவாமி தர்ஷனுக்கு வரார். இவனை பார்க்குறார், உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போன உடனே அவன் கையை பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அவன் என்ன அனுபவப்பட்டானோ ஆஸ்மா வந்தபோது அதே அனுபவம் இவருக்கு. மூச்சு முட்டுது சாமிக்கு. அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சுக்க. நீ தானே சொன்ன, நான் பட்டதை நீ படணும் சொன்ன இல்லைன்னா. இல்லை சாமி, நான் தெரியாமல் செய்தேன். இல்லைடா, நான் எதுக்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன்னா, சுவாமி எங்களுக்கு ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தார். இப்போ மதுரையிலேருந்து நான் போயிருந்தேன். மதுரை என்னுடைய ஹிருதயம் அப்படின்னு சொன்னார். அடுத்த வார்த்தை சொன்னார், மதுரை எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டார்.
உடனே பக்கத்தில் பாலகிருஷ்ணன் சொன்னார், சுவாமி மீனாட்சிக்குன்னார். மீனாட்சி எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், மீன் போன்ற கண் உடையவர். அதில் என்ன இருக்குது அப்படின்னு உடனே சுவாமியே சொல்கிறார், மீனுக்கு ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அது தண்ணியிலே அந்த முட்டையை போட்டு அது குஞ்சாக்கி தன் கண் பார்வையிலேயே பாதுகாக்குமா. மற்ற ஜந்துக்கள் மாதிரி கிடையாது. அது மாதிரி தான் சுவாமி. என்னுடைய பக்தர்களை அந்த கண்ணின் இமை காப்பது போல் நான் காக்கிறேன். அங்கே ஒருத்தர் நினைக்கிறார், நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், நீ போக்கில் போயிடுவேன், கால் வலி, கை வலி, உடம்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் நான் எல்லாம் அனுபவிக்கிறேன்னா சுவாமி சொன்னார். உண்மையிலே சாய்ராம், நம்ம கேள்விகள் இந்த மனசில் எழுறது தானே. நான் இது விஷயமா சுவாமிகிட்ட நான் ஒரு முறை புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது சுவாமி சொல்லியிருக்கேன், நீ என்னிடம் வராமல் இருந்திருந்தேன்னா தெருவில் நின்று பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருப்ப. ஏன்னா நீ செஞ்ச பாவ மூட்டைகள் அப்படி, சரியா? ஆனால் நான் உன்னை இப்படி வச்சிருக்கேன். யாராவது ஒரு டிவோட்டி இவங்க நம்மளை கேட்குறாங்க, சாய்ராம் எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேட்குறீங்க சாய்ராம், பிறந்ததே தப்பு. அதுவும் இந்த பக்கம் கேட்டிங்கன்னா பொண்ணாக பிறக்கவே கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் பொண்ணாக பிறக்கிறதுக்கு. மாதவும் சாமி சொன்னார். நாங்கள் ஐயோ சீரழிகிறோம், பிறந்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை. நான் வேடிக்கையான ஒரு நிகழ்வு இதோட சொல்லிவிட்டு நம்ம சத்யாவுக்கு போவோம். பார்க்கில் உட்காந்துருக்கேன், ஒரு வயசான அம்மா உட்காந்துருந்தாங்க. ஒரு குழந்தை வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு மொபைல் ஏதோ ஆன் பண்ண தெரியல. இந்த மொபைல் கொண்டாடி பாட்டி கொண்டாங்க அப்படின்னு அதை எதாச்சோ பண்ணி ஓப்பன் பண்ணிடுச்சு. எப்படிடா பண்ண நீ பாட்டி, நீ ஒரு மக்கு, நீ ஒரு முட்டாள். உடனே இந்த அம்மா, ஆமாண்டி நீ ஒத்தி தான் சொல்லலை, நீ தான் பாக்கி. ஆமாம் நீ தான் பாக்கி. என்னை பெற்றவர் சொல்லிட்டார், அம்மா சொல்லிட்டா, நான் ஒன்று போட்டேன் என்னை குட்டி, அது சொல்லிடுச்சு. அவர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாளே அவள் சொல்லிட்டா, இப்போ நீயும் சொல்லிட்டியா, முடிஞ்சது போ. நான் தான் மக்கு, நான் முட்டாள்னு எனக்கு எப்போவோ தெரியுமே. நான் அந்த குழந்தை இப்படி பார்த்துச்சு. இல்லை பாட்டி நீ புத்திசாலி ஆகிட்ட. என்னடி இப்போ தானே என்னை முட்டாள்ன? இல்லை நீ எப்போ உன்னை முட்டாள்னு தெரிஞ்சுட்டியோ அப்போ புத்திசாலி ஆகிட்டியா. அது நண்டு சொல்லுது. இந்த நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு போது சாய் டிவோட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் சுவாமியை நான் நல்லா வச்சிருக்கேன், சொல்லுங்கோ, தப்பே இல்லை, தட்ட வேண்டிய நேரம் இது. நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பெரிய குறிக்கோளாக இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம சாமிகிட்ட கேட்ட உடனே கொடுத்துடணும்னு. நான் பஸ்ஸில் ரெகுலராக போகிற வழக்கம். ஏன்னா இதில் எந்த கதைகள் சொன்னாலும் புத்தகத்தில் படிச்சுக்கலாம். இந்த நிகழ்வுகள் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. பஸ்ஸில் ஒரு இடத்துல எனக்கு என்னுடைய கண்டக்டர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, வீரமணின்னு பேர். ஆனால் அவர் கழுகு வேலைக்காரர். அவர் என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். கத்தி போடுற கத்தி அப்படி. அதனால் எனக்கு ஒரு இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார். அந்த டவுன் பஸ்ஸில் அன்னைக்குன்னு பார்த்தா ஒருத்தன் ஃபுல்லாக வந்திருக்கான். டவுன் பஸ்ஸில் என்ன ரிசர்வேஷன், நான் இங்கே தான் உட்காருவேன்ட்டான். அவர் என்ன பார்த்துட்டு, விடுங்க சார் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரு, ஏன் சீட்டில் உட்காருங்கன்னு. எனக்கு ஒன்றும் தோணலை, எங்கேயோ இடத்துல உட்காந்து போனோம், இதில் அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு நானும் போய் உட்காந்தேன். ஒரு 2 ஸ்டாப்பு பழங்கானத்தில் கிளம்பி ஆண்டாள்புரம் வருது. எழுத்தால் ஒரு லாரிக்காரன் அடித்தான் பாருங்க. நான் அந்த சீட்டில் உட்காந்துருந்தேனே மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்துருக்கும். அவன் அப்படியே ரத்தத்தில் கிடக்கான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சுவாமி நமக்கு அந்த சீட்டை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லை நேரமும் பார்த்துருக்கணும் நீ. அப்போது பகவான் அந்த மீனாட்சி எப்படி மீனி கண்களினாலே அந்த குஞ்சுகளை காக்கிறாளோ, சாய் மாதா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா சுவாமியினுடைய உண்மையான பெயர் சத்யநாராயணன். அவருடைய வாக்கு சத்தியம். சத்யநாராயணனை செல்லமாக சத்யா சத்யா என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள். சுருள் சுருளான முடி, நெற்றி நிறைய விபூதி, எப்பவும் சுத்தம், சுத்தம் படு சுத்தம், எப்பவும் நீட்டாக இருப்பார் சுவாமி. செல்லமாக எல்லாரும் சத்தியமாக. ஆனால் நமக்கு சுவாமி சொல்கிறார், நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் நாம் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதே அந்த பெயரை திருப்பி சொல்கிறதுக்காக இல்லையா? கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க.
எதுக்கு கிருஷ்ணா ஷாம்? இப்போல்லாம் மாறி போச்சு. நாய்க்கு வைக்க வேண்டிய பேரெல்லாம் மனுஷனுக்கு வச்சிடுறாங்க. அதை சுருக்க வேற செய்கிறோம். எங்கள் கூட சுப்பிரமணியன் ஒரு மாமா வருவார், அவரை சுப்பி மாமா ஆக்கிட்டோம். வெங்கட்ராமன் ஒரு ஃப்ரெண்டு, வெங்கி, சோனாச்சலம், சொங்கி. இப்போ 4 வீடு தள்ளி ஒரு குழந்தை ஐஸ்வர்யான்னு பேர். சரி, அழகான பேர். ஐஷு சொல்லிட்டு இருந்தாங்க. இது கூட பரவாயில்லைன்னு ஷூ ஆக்கிட்டாங்க. ஆமாம், நான் இப்போ நாய்க்கெல்லாம் சுப்பிரமணியன் பேர் வைக்கிறாங்க. அது வேற. ஷூ ஸ்கூலுக்கு போயிடுச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் பாவிகளா, ஐஸ்வர்யாங்கிற பேரை கடை ஷூ ஆக்கிவிட்டீங்களேன்னா. ஆனால் சத்யா நாராயணன் என்கின்ற அந்த பெயரை சத்யான்னு சுருக்குனாலும் அது நல்ல பேராக இருந்தது. அவன் நம்மள மாதிரி மற்ற குழந்தைகள் மாதிரி கிடையாது. ஆமாம், அவன் எல்லாருக்கும் சமத்து பிள்ளை. அவன் வீட்டில் சமத்தாக இருக்கிற மாதிரியே ஊரில் எல்லாருக்கும் அவன் சமத்து பிள்ளையாக இருக்கிறான். நெற்று நிறைய விபூதி குங்குமம் போட்டு எப்பயும் சுத்தமாக இருப்பான். அவனுக்கு 5 வயசு ஆச்சு. சரி, உடனே பள்ளிக்கூடத்தில் சத்யாவை சேர்க்குறாங்க. 1வது. ஆமாம், பள்ளி மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் மணி அடித்து பூஜை பண்ணுவான். மணி அடிச்சு பூஜை பண்ணுவான். ஆமாம், பஜனை பாடல்களை பாடுவான், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பான். தன்னுடைய தோழர்களுக்கு ரப்பர், பென்சில் எது வேண்டி இருந்தாலும் வெறும் பையில் எது கொடுப்பான், காலி பையில். சத்யா என்னோட ரப்பர் தொலைஞ்சு போச்சுரா அப்படின்னா இந்தா அப்படின்னு கொடுப்பான். உள்ள கை விட்டு எடுத்து கொடுப்பான். ஆமாம், நோட்டு தீஞ்சு போச்சுடா அப்படின்னா நோட்டு கொடுப்பான். எங்கேருந்து வருது சத்யா அப்படின்னு கேட்டால் கிராம தேவதை கொடுத்ததாக சொல்லுவான். இப்படி ஏராளமான அற்புதங்கள் பிற்காலத்தில் சாமி அற்புதங்கள் செஞ்சால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்யநாராயணன் சிறு குழந்தையாக இருந்த பொழுதே சுவாமிக்கும் யோகிகளுக்கும் மகான்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம் சில ஹடயோக பயிற்சி செய்தால் நமக்கே இந்த சக்தியெல்லாம் வருமா. நான் சிறு வயதாக இருந்த பொழுது 20s எனக்கு நிறைய நண்பர்கள் தொடர்பு கிடச்சிது. அதில் ஒருவர் பேர் வீராசாமின்னு பேர், கிராமத்துக்காரர். அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. வருவார், எப்படி இருக்கீங்க பார், என்னோட பேனாவை வாங்குவார். பேனாவினுடைய அடி அப்படி உருவுவார், என் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அதை எடுத்து பார்த்தா அதில் குங்குமம் இருக்கும். சாமியே, அவர் என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் என்ன சாமின்னு கூப்பிடக்கூடாது, நான் தான் உங்களை சாமி கூப்பிடணும். ஏன்னா நான் ஐயரான். நான் சொல்லுவேன், ஐயா நீ தான் ஏன் சாமி, எங்கெல்லாமோ தொட்டால் என்னென்னமோ வருது உனக்கு, வேடிக்கையாக சொல்லிகிட்டு இருப்பேன். சில யோகங்கள் பயிற்சி செய்தால் நமக்கு கூட அந்த சித்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பாபா பிறப்பதற்கு முன்பு இருந்தும் இயல்பாக தன்னுடைய சக்தி உடையவராக இருந்திருக்கிறார். ஒரு சின்ன நிகழ்வு சொல்லிட்டு நமக்கு நிகழ்ச்சியை தொடரும். நானும் சுந்தரராஜன் சொல்லி மதுரையில் துபாய் சுந்தரராஜன் என்று எல்லோரும் செல்லவுமாக அழைப்போம். அனுபவங்கள் நிறைந்தவர். ஒரு 40 ரூபா சாமி இன்டர்வியூ கிடச்சிடும். ஒரு முறை சாமி அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது, இன்னைக்கு காலையில் கூட யார்கிட்ட பேசணும்னு சொன்னோம். சாமி கையை தட்டுறார், திரும்பி பார்த்தா சாமி அப்படிங்கிறார். என்னென்னா இன்டர்வியூ அப்படிலாம் கொடுத்த நாட்கள் 1950s. சுவாமி உள்ளே கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி விபூதி கொடுத்தார், இட்டுண்டார், டாலர் கொடுத்தார். இதெல்லாம் நீங்கள் போன தடவையே எனக்கு கொடுத்துட்டார். கையசு மோதிரம் கொடுத்தார். இது அதுக்கு முதல் தடவையே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி என்ன, அவர் பேசாமல் இருந்திருக்கணும். சுவாமி அப்படியானு அதை தொட்டார், அது காணாமல் போயிடுச்சு. இல்லை சாமி நீ கொடுத்தது நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா, கொண்டா அப்படின்னா வந்துடுச்சு. இப்படிலாம் அற்புதம் பண்ணார். சரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு பசிக்குது சாமி. உடனே சாமி கையை அசைச்சார். ஒரு டப்பாவில் கொஞ்சம் பால்கோவா வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பத்தாது, என்ன தாண்டா வேணும் அப்படின்னார் சுவாமி. மசால் தோசை வேணும். சுட 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 மசால் தோசை. மசால் தோசைக்கு நான் எங்கடா போகிறதுன்னா உடனே சுவாமி நினச்சா முடியுங்கிறது தன்னுடைய கையை அப்படி பெருசாக ஆட்டினாராம். அவர் சொல்கிறார், கையை அசைத்து முடிந்த பொழுது அதில் சுட சுட பிளேட்டில் மசால் தோசை வந்துதான். இதை கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், சாமி உனக்கு நான் அவ்வளோ ஈஸியாக அக்சசபிளாக இருக்கேன், என்னுடைய மகத்துவம் உனக்கு புரியல, நான் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறேன், என்னவோ செய்கிறேன் நீ நினச்சிட்ருக்க. ஒரு நாள் வரும், அந்த நாளில் என்னுடைய அங்கி தெரியாதான்னு ஏங்குவ அப்படின்னு சொன்னாராம். நானும் அவரும் அந்த அனுமான் விற்கிற சிலையில் கீழே நின்று கொண்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சுவாமியினுடைய தேர் போகுது, சுவாமி இறங்குற அந்த அங்கி தான் தெரியுது. அவர் கண்களிலே கண்ணீரோடு சொன்னார்,
தட் வாஸ் த லாஸ்ட் இன்டர்வியூ சுவாமி கேவ் மீ. மசால் தோசை கேட்டேன், நீ கேட்டல்ல, அது அப்படி முடிஞ்சு போச்சு. சத்யநாராயணன் பிறந்த பொழுதும் பிறந்த பிறகும் சிறு குழந்தையாக இருந்த பொழுதும் தன்னுடைய நண்பர்களுக்கு சுவாமி கொடுத்து தான் பழக்கம். கூட படிக்கிற பசங்கள்லாம் சத்யநாராயணன் ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி சுவாமி ரொம்ப செழிப்புலலாம் கிடையாது. அந்த கிராமமே நம்ம ஊரில் இருக்கிற ஸ்லம் கூட 1000 times பெட்டராக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து தான் சந்தோஷப்பட்டவன் சத்யா. அதனால் அவனுக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறார்கள். பள்ளி மணி அடிப்பதற்கு முன்னே மணி அடித்து பூஜை பண்ணுவான், பஜனை பாடல்களை பாடுவான், நண்பர்களுக்கு ரப்பரோ பென்சிலோ மிட்டாயோ எது வேண்டும் என்றாலும் காலிப்பையில் எடுத்து கொடுப்பான். அவனிடம் கேட்ட பொழுது கிராம தேவதை கொடுத்ததாக சொன்னான். ஈஸ்வர அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அழுததில்லைன்னு. ஏன் சத்யா அழுததில்லைன்னு? அவன் சின்ன குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் ஓன்னு அழறானான். கேட்டால் இல்லை இந்த அப்படின்ற மாதிரி. இவர் ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த தூளி முழுவதும் ஒளியால் நிறைந்திருந்தானாம் சத்யா. அந்த புட்டபர்த்திங்கிற கிராமத்தில் 5வது வகுப்பு வரை தான் பள்ளி, அதுக்கப்புறம் அங்கே கிடையாது. சத்யாவை உங்கள் அம்மா அப்பா என்ன செய்யணும்னு நினச்சாங்க? சத்யாவை பிஏ படிக்க வச்சு சர்க்காரில் ஆஃபீஸர் ஆக்கிடணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய ஆசை. பிஏ படிக்க வச்சு பிஏ படிக்க போகாத BA காரரை பிஏ பாபாவை கமலாபுரத்துக்கு அமிச்சாங்க. அங்கே யார் இருந்தாங்க? அவருடைய அண்ணா திருமணமாகி மாமனார் வீட்டோடு இருந்தார். ஓ, மாமனார் வீட்டோட செட். அங்கே சத்யாவை ஹைஸ்கூல் படிக்க அமிச்சாங்க. அங்கே என்ன பண்ணாங்க, அந்த அண்ணியார் கடுமையாக வேலை வாங்குறாங்க. எப்படி? வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வீட்டு வேலையை துடைக்கிறது, வீடு பெருக்கிறது எல்லாம் தான். அதை தவிர அந்த ஊரில் தண்ணி கஷ்டம், அங்கேயும் தண்ணி கஷ்டம். ஆமாம். அங்கே காவடி மாதிரி ஒரு கொம்பை எடுத்துகிட்டு போய் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பார், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பார். 2 பக்கம் இருக்கிற அவருடைய நண்பர்கள். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் இருக்கும், இங்கே எல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே சாயிரம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போவோம். சரி, வீட்டுக்கு போன உடனே மூஞ்சி ஒரு கலர் மாறும் பாருங்கள். ஐயோ, நான் வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, இப்படி ஒரு ஒய்ஃபு. கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ தான், ஏங்க நான் சொல்ல மறந்துட்டேன், தக்காளி வாங்கினீங்களா? அது முதல்ல சொல்ல வேண்டியதானே, உனக்கு போகும்போதே சொல்ல மாட்டேன் நீ? இல்லைங்க மறந்துட்டேன், தக்காளி இல்லாமல் சமை, புளியை போடு, எலுமிச்சம்பழத்தை பிடி. ஏங்க உங்களுக்கு தான் அது பிடிக்காது, தலை எழுத்து. ஹலோ, நான் கன்வீனர் பேசுகிறேன், மெடிக்கல் கேம்புக்கு மருந்தெல்லாம் வந்துட்டேன் சாயிரம், உடனே வரேன். லவ்வால் சர்வால் பற்றி பேசணும். கை எவ்வளோ தட்டுறாங்க பாருங்க, அங்கங்கே நடக்கும் போல் இருக்கு. ஒரு சேவாதல் எப்படி இருக்கணும்? அனுமன் போல இருக்கணுமா? சுவாமி அனுமனுடைய விக்கிரகத்தை கொண்டு போய் மலைக்கு மேலே வச்சிருக்காரு. அதுவும் எப்படி? கையில் அந்த மலையோட கர்ம யோகியாக. எப்படி இருக்கணும்? எப்போ சொன்னாலும் சரி சிரிச்ச முகத்தோட சொன்ன வேலையை செய்யணும். இன்னும் இடிச்ச வாயன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது. சாய்டி ஓட்டினா சிரிச்ச முகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதுக்காக அப்படி இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பைக்கில் போகும்போது, என்ன சார் அவர் ஏதோ பேசிகிட்டே போகிறார், நம்மளை தான் கூப்பிட்றான், என்னென்ன? அப்புறம் பார்த்தா ஹெட்ஃபோன்ஸ் காதில் மாட்டியிருக்கான், அவன் முடி வேறு பெருசாக இருக்கா, அவனாக பேசிக்கிறானா அடுத்தவன்ட்டு பேசுகிறானா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படி போயிட்டுருக்கு. நம்ம அதில் சாய்டி ஓட்டி ராம்ஜி வந்தார், வெள்ளுப்பாட்டில் சொன்னார், நான் சிரித்த முகமாக இருக்கணுமா, அதனால் நான் இனிமேல் நீ திட்டு, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் வளர்த்துறதே இல்லை, இதுவும் சிரிச்சுன்னு தானே இருக்குது. அப்படி இல்லை. சத்யா வேலைகளை எல்லாம் செய்து செய்து சுவாமி பிற்காலங்களில் நடக்கும் பொழுது கூட அவருடைய கூன் விழுந்த மாதிரி இருக்கும். சுவாமி சொல்கிறார், நான் அந்த சிறு வயதிலே என்னுடைய நிலைமைக்கு கூடுதலாக தன்னுடைய வீட்டுக்கு மட்டுமில்லை, he always helps. அப்படியே கம்பில் தூக்கி 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 தண்ணி கொண்டு வந்து விட்டதுனால என்னுடைய உடலானது இப்படி ஆயிடுச்சு.
ஈஸ்வரம்மா வராங்க. அதில் 2 நிகழ்வு. இந்த நிகழ்வு மட்டும் நான் சொல்கிறேன், அப்புறம் அவன் சொல்லுவான். ஈஸ்வரம்மா இன்றைக்கு அவனை குளிப்பாட்டுறாங்க சத்யநாராயணன். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கெல்லாம் வீங்கி இருக்கு, அது ஒரு நிகழ்வு. அவன் உடம்பு வீங்கி இருக்கு. கேட்குறாங்க, ஏண்டா அப்படி வீங்கி இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணி எடுக்கிறாங்க. ஏண்டா உன்னை ரொம்ப படுத்துகிறாங்களா இங்கே, நீ என் கூட வந்துரு புட்டபர்த்திக்கு. இல்லைம்மா, என்னை நல்லா வச்சுருக்கார் அண்ணன், விட்டு கொடுக்கல. மனதால் கூட தன்னை பற்றி அவர்கள் இப்படி வேலை வாங்கினாங்களேன்னோ. நம்மெல்லாம் சாய்டி ஓட்டி நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். எப்படி மாறணும்? எப்பொழுதும் சொல்லுமா, நான் செஞ்சுட்டு வரேன். மற்றவங்கள்ட்ட நம்ம கண்டா வந்துடும். நமக்கு நான் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறேன் ஈனாங்க உடனேங்கிறது பின்னால் ஒரு கமெண்ட். இப்போ மூஞ்சி சிரிப்பாக மாறுமே. ஏன் இவ்வளோ நேரம் அதை பார்க்கணுமே? இஞ்சி தின குரங்கு மாதிரி உட்காந்துருந்தார். ஏங்க அது ஏன் கேட்குறீங்க? அது சரி வாங்க நம்ம பஞ்சாயத்து அப்புறம் பார்த்துக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். ஒரு சாய் டிவோட்டி இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ, வீட்டில் அப்படி தான் இருக்கணும், அலுவலகத்தில் அப்படி தான் இருக்கணும், காரில் போகும்போது அப்படி தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்மை அந்த பரம்பொருள் பார்த்து கொண்டிருக்கிறார். சத்யநாராயணனுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் சத்யாங்கிறவன் ஒரு குரு. ஏன்னா என்ன சொன்னாலும் சத்யா செஞ்சு கொடுப்பான். அவன் நம்மை பார்த்து கொள்கிறான் என்ற எண்ணத்தில் சத்யா வளர்ந்து வருகிறான். சிவராத்திரி நடக்கிறது. சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை. சத்யா திடீர்னு தன்னுடைய வலது கால் கட்டவரில் பிடிச்சிட்டு ஆன்னு கத்தி கீழே விழுந்துடுறான். அன்றிருந்து விளையாட்டு வினோதம் எல்லாம் மாறி போச்சு. சரி, யாருடனும் பேசுறதில்லை, உண்பதில்லை, உறங்குவதில்லை. திடீர்னு சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமெல்லாம் சொல்கிறான். என்னடா இப்படி இருக்கானே குழந்தை அப்படின்ட்டு அந்த ஊரில் ஒரு சாஸ்திரி இருக்கார். அவர் பாகவதம் சொல்லி பழைப்பார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி சத்யா கொஞ்ச நாளாகவே சிவராத்திரியிலேருந்து சரியா இல்லை, ஒரு மாதிரி இருக்கா, நீங்கள் புத்தி சொல்லுங்கோ அப்படிங்கிறார். சத்யாவுக்கு புத்தி சொல்ல சாஸ்திரி வரார். சாஸ்திரியை பார்த்த உடனே சத்யா ஹம்சகீதை அப்படிங்கிற ஒரு கஷ்டமான பாகவத பகுதியை எடுத்து புட்டு பொருள் விளக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் படித்த பண்டிதர். நம்ம பலகாலம் பாகவதம் சொல்கிறோம், ஆனால் இந்த பகுதி நமக்கு புரியல. ஆனால் இந்த சின்ன பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நெடுஞ்சான் கிழையாக சாட்டாங்கமாக விழறார். ஆனாலும் அந்த கிராம ஜனங்களுக்கு சத்யா யாருன்னு தெரியல. நமக்கு மட்டும் இப்போ தெரியவா செய்யுது? நம்ம தெரிஞ்ச மாதிரி வெள்ளையும் சொல்லியுமா வரோம்ல, அது வேணா உண்மை. அதனால ஊர் பெரியவர்கள் 4 பேரை கலந்து ஆலோசித்து சத்யாவுக்கு பேய் பிடித்தது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கிராமங்கள் அது வழக்கம் தான். ஆமாம். உடனே பேய் ஓட்டுவதற்கு கதிரிங்கிற ஒரு சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மந்திரவாதியை பார்த்தா கருப்பா குண்டா, உன்னோடவா தாடி மேசையும் இல்லை, நான் இல்லை, ராமகிருஷ்ணனோட நல்லா தானே போயிட்டு நாளைக்கு போவேன். அவரோட குண்டா ஹைட்டாக இருக்கான் ஒருத்தன் மந்திரவாதி. பார்த்தாலே பயமாக இருக்கு. அந்த இடத்துக்கு சத்யாவை கூப்பிட்டு போகிறாங்க. சத்யாவை கொண்டு செல்லுகின்ற மாட்டு வண்டி மாடு போக மறுக்குது. நீங்கள் தவறான முடிவு எடுத்திருக்கிறீர்கள் என்று மாடு சொல்லுது. ஆனால் மனிதர்களுக்கு தெரியல. மாட்டை அடித்து அந்த மந்திரவாதி வீட்டுக்கு சத்யாவை கூப்பிட்டு போகிறாங்க. சத்யா அங்கே போன பிறகு நுங்கு மாதிரி இருக்குது சத்யா தலை. 13 வயசு பையன், மொட்டை அடிக்கிறாங்க. சுருளாக கேசம் போச்சு. 108 கூட பச்சை தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் கலிகம் அப்படின்னு ஒரு மருந்து, பார்த்தாலே கண்ணில் தண்ணி வருது. அதை எடுத்து கண்ணில் பூசின உடனே முகமெல்லாம் வீங்கி போச்சு. ஈஸ்வராம்பாவுக்கு பொறுக்கலாம். ஐயா, சின்ன வயசுலேயும் அழுதது கிடையாது, அடம் பிடிச்சது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொடுமையை நான் சொல்றேனே செய்யறேனே அப்படின்னு அழறாங்க. சத்யா சொல்றான், அம்மா இந்த உடம்புக்கு இந்த வலி கிடையாது. பிரம்மஞானி மாதிரி சொல்றான், இந்த வலி என்னுடைய உடம்புக்கு கிடையாது. ஆனால் நீ வருத்தப்படுகிறாயே என்பதற்காக சொல்றேன். இந்த மந்திரவாதி வீட்டு வாசல்ல ஒரு பச்சிலை இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னு சொல்றார். அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். அரைத்து கண்ணில் பூச சொல்றான். கண்ணு திறந்துரு. சரியாச்சா? ஆமா, மந்திரவாதி வந்த
பேயை விரட்டி வாசல் வரைக்கும் வச்சுருந்தேன், நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு உடனே பையன் ரொம்ப நோஞ்சானா இருக்கான், நான் இவனை பையனை தேத்தி கொண்டு வரேன் அப்படின்னு வராங்க. வெளியில் வந்த பிறகு வியாழக்கிழமை அடுத்து வருது. காத்தாலேருந்து சத்யா ஏராளமான அற்புதங்களை பண்ணுறான். அவங்க அப்பா வெளியில் போயிட்டு வரார். உடனே பக்தர் ஒருத்தர் சொல்கிறார், நின்றுங்க, உள்ள சத்யா சாமி இருக்கார், கை காலெலாம் கழுவிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க அப்பாவுக்கு கோபம், என்னடா அது நம்ம வீட்டில் நம்மளை விட மாட்டேங்கிறான்னு நேர ஒரு பரம்பு எடுத்துன்னு போனார். சத்யா கையை பிடிச்சார். அப்படி என்ன இருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லாமல் தாண்டி வந்துட்டோம். தண்ணி வாய்க்கிற டைம் அது வந்து இது முக்கியம் இல்லை. என் பையனுக்கு கல்யாணம் வச்சோம், இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நல்ல வெள்ளிக்கிழமை கதவை தட்டினேன். ஒரு நண்டு வெளியில் வந்து அம்மா யாரோ வந்திருக்காங்கன்னு போயிடுச்சு. உள்ளே எட்டி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்காந்து அதே நியூஸ் சேனலை காலையிலேருந்தே பார்த்துட்டு இருப்பார் போல் இருக்கு. வாங்கன்னாரு. அவர் போக்கில் போயிட்டார். அவர் ரோல் முடிஞ்சது. உள்ளே போனால் இன்னொரு ரூம், சினிப்பிரியா மெனிப்பிரியா ருசிப்பிரியா மாதிரி 4 டிவி வச்சுருக்காங்க. மாடியில் 2 டிவி ஓடுது. அதில் KTV, இதில் ஜெயா டிவி, இதில் சன் டிவி, விஜய் டிவின்னு இதில் மாற்றி 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 இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள். இதில் சந்தேகம் வேறு, இது அவன் செத்து போயிட்டான் இல்லையோ அவர், இல்லைங்க அது வேறு சீரியல். ஓ இது இங்கே வராதோ, சரி நான் அந்த ரூமுக்கு போகிறேன்னு போயிட்டார் அவர். மொத்தத்தில் ஒருத்தர் என்னை கவனிக்கல. ஒரு அம்மா வந்தாங்க, வாங்க பையன் கல்யாணம் சொன்னாங்களே, வாங்க இன்விடேஷன் விழுந்துருக்கல, வாங்க என்ன இன்விடேஷனை பிடிக்கிட்டார், உட்காருங்க. சீரியல் வீட்டில் எதுவும் இப்போ சாப்பிட மாட்டீங்க, சீரியல் நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ போயிட்டியா அட பாவிகளா. பேரெல்லாம் சுமங்கலி சுந்தரம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்களும் பார்த்துருக்கீங்க. வேறு வழியெல்லாம் அப்படியே பரிதாமல் உட்காந்துருந்தேன். நீங்கள் ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து கட்டாயம் சாப்பிட்ணும்னாங்க. போடா உனக்கு பச்சை தண்ணி கிடையாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லாத குறையாக என்னை வெளியில் பிடிச்சி தள்ளாத குறையாக அனுப்பி விட்டாங்க. நானும் வந்தேன். வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே ஒரு வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் முடிவு ஓடி எவனும் பார்க்கவும் இல்லாத. அதுவும் குப்பையாக தானே நம்ம ஒரு 20 வரும், ஒன்றை கூட படிக்க மாட்டோம், அது அப்படியே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணும். அவங்க என்ன பண்ணுவான், நம்ம அனுப்பிடுறது நமக்கே திருப்பி வரும். சார் என் மச்சினர் மொபைலை நோண்டி பார்த்தேன், 4500 மெசேஜ். என்னையா நான் எங்கே படிக்கிறதுக்கு, சரி ஏன் இவ்வளோ வந்துச்சு, எல்லாரும் என்னை குரூப்பில் சேர்த்து விட்டான். அவன் இதே திருப்பி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பரவாயில்லை. ஒரு குழந்தை காணவில்லை, அவளை கண்டுபிடித்து தயவு செய்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதம் கழித்து அவங்க பதில் சொல்கிறாங்க, தயவு செய்து அந்த குழந்தையை கொண்டு வந்து விடாதீர்கள், அவள் கிடைத்து விட்டால். எங்கே ரோட்டில் போனாலும் யாரையும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களாம். அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பாட்ட சேர்த்ததுக்கு அப்புறமும் இந்த நியூஸ் போய்கிட்டே இருக்கான். குழந்தையை காணவில்லை, தயவு செய்து கண்டவர்கள் தொடர்பு கொள்ளவும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட். சார் நிறுத்துங்க சார், எத்தனை தடவை ஒரே குழந்தைய நாங்கள் திருப்பி திருப்பி கண்டுபிடிக்கிறதுன்னு. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த காலத்தில் தான் இப்படி இருந்ததா இல்லை அந்த காலத்தில் இதை மாதிரி ஏதாவது? அந்த காலத்தில் இருந்தது. சுவாமி சொல்கிறார், டெலிவிஷன் கிடையாது, அது டெலிவிஷன் அப்படிங்கிறார். புட்டபர்த்தியில் சத்யா குழந்தைகளோட குரூப்பாக விளையாடும் பொழுது இப்போ டெலிவிஷன் வந்த மாதிரி, சீரியல் வந்த மாதிரி, அப்போ பயாஸ்கோப்னு ஒன்று வருது. சரி, சினிமாவில் திரைப்படம் எடுத்த பிறகு மீதி இருக்கிற ஃபிலிமை ஒரு சின்ன கேமரா உள்ளே போட்டு ஒரு லென்ஸுக்குள்ளே போட்டு கருப்பு துணி போட்டு மூடு, காலனா அரையனா வாங்கி பாரு பாரு பயாஸ்கோப்பு பறந்த பாரு டபக்கு டபக்குன்னு தட்டுவாங்க. இந்த ஃபிலிம் ஒன்று ஒன்றா வரும். புட்டபர்த்தி ஃபுல்லாக பயாஸ்கோப்பு மோகம் பிடிச்சி இருக்காங்க. உடனே பார்த்தான் சத்யா, இந்த மாதிரி இருந்தால் சரியா வர பசங்க கெட்டுருவாங்க அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து, குழந்தைங்களை எல்லாம் சேர்த்து பண்டரி பஜன் கோஷ்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். சரி, அழகாக எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுண்டு கையில் கப்னி கட்டின்னு குல்லா வச்சுட்டு புட்டபர்த்தி ஃபுல்லாக சுற்றி அழகாக பஜன் பாடிட்டு வராங்க. இந்த நகர சங்கீர்த்தனை அப்பயே ஆரம்பிச்சுட்டார். சின்ன குழந்தைங்களை வச்சு பண்டரி பஜன் கோஷ்டி ஆரம்பித்தார். சரி, அதில் ஒரு பாட்டை எடுத்து விடுங்களேன் பார்ப்போம். கதை போட்டோம். அந்த மாதிரி ஆரம்பித்தாச்சு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது, பாடிக்கொண்டு வரும் பொழுது புட்டபர்த்தியை சுற்றி பலவிதமான வியாதிகள், காலரா,
அம்மை வியாதிகள் இருந்தது. ஆனால் சத்யா இந்த வீதிகளை சுற்றி வரும் பொழுது பாடும் பொழுது புட்டபர்த்தியில் அந்த வியாதிகள் வரலை. ஷிர்டி காலத்தில் ஒரு பிளேக் நோய் வருது. பக்கத்தில் கிராமங்கள்லாம் கொத்து கொத்தாக மடிகிறார்கள். அப்பொழுது பாபா அரிசி மாவை அரைச்சி வச்சு அந்த மாவை அப்படியே தூவுறாங்க. கோவிட் வந்த பொழுது புட்டபர்த்தியில் பக்கெட்டில் விபூதியை கரைச்சி அந்த பிரசாந்தி நிலையம் பகுதி முழுவதும் தூவினார்களாம். எந்த வியாதியும் வராமல் போச்சுதுன்னு கேள்விப்படுறோம். சத்யா சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவன் எல்லார்ட்டையும் அன்பாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு வில்லன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு இவன் மேலே ஒரே கடுப்பு. ஏன்னா சத்யாவை எல்லாரும் பிட்ல குரு, இளைய குருன்னு சொல்லுவாங்க. என்னடா இது, நம்ம ஆசிரியராக இருக்கோம், வாத்தியாராக இருக்கோம், ஒரு வயலும் மதிக்க மாட்டேங்கிறான், இவன் மட்டும் இப்படி இருக்கானே, இவனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு மட்டம் தட்டணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு வரார். சத்யா அதை எழுதிட்டு இருக்கான் கிளாஸ் பீரியடில். டேய் என்னடா எழுதுற அப்படின்னு கேட்டார். சத்யா சொன்னால், நான் இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு அஷ்டோத்திரம் காப்பி பண்ணிகிட்ருக்கேன். ஏண்டா கிளாஸ் டைமில் எழுதுகிற வேலையாடாது. உடனே சத்யா சொன்னால், நீங்கள் நடத்துகிற பாடம் எனக்கு மனப்பாடம், நீ கேளுங்க, நான் தப்பாக சொன்னால் என்னை பனிஷ்மெண்ட் பண்ணுங்கன்னு. இந்த கதையெல்லாம் கிடையாது. ஏறு பெஞ்சில் என்னை ஏற்றிவிட்டார். ஏற்றினதான் தெரியும். அண்ணன் ஆசிரியர் இங்கே சேரில் உட்காந்தாலும் எந்திரிக்க முடியல, ஒட்டிக்கிடுச்சு. அடுத்த பிரிவு எடுப்பதற்காக ஜனாப் மஹூபான்னு ஆங்கில பாட ஆசிரியர் வரார். தப்பே செய்ய தெரியாத சத்யாவை பெஞ்சில் ஏற்றிருக்காங்களேன்னு நினச்சிட்டு பார்க்குறார். ஆசிரியர் ஒட்டி கொண்டு இருக்கிறார், சேர்லேருந்து எந்திரிக்க முடியல. இந்த நிகழ்வை நாங்கள் முதலில் கொடைக்கானலில் சொன்ன பொழுது சுவாமி எங்கள் பின்னால் ஃபிசிக்கலாக அமர்ந்திருந்தார். திடீர்னு கக்கன்னு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா சுவாமி அந்த நாளை சுவாமி நினச்ச மாதிரியே அது ஒரு மனதில் ரொம்ப டச் பண்ண இன்ன வரைக்கும். ஆமா, ஒரு நாள் அவரை அறியாமல் ஆசிரியர் ஒரு நாள் அவரை அறியாமல் அவதார மகிமை அறிந்த பின்னாலே அவர் தம்மை மாற்றிக்கொண்டார். அவதார மகிமை அறிந்த பின்னாலே அவர் தம்மை மாற்றிக்கொண்டார். சாயி யாரென புரிந்து கொண்டார். சாயி யாரென புரிந்து கொண்டார். பாலசாயி பல மகிமை செய்தார். பாலசாயி பல மகிமை செய்தார். பாலசாயி பல மகிமை செய்தார். மகிமை செய்தார். மகிமை செய்தார். அந்த எபிசோடு அப்படியே நிறுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு அதில் ஒரு 10 எபிசோடு இருக்குது. அதில் அதை சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்கள்லாம் நீங்கள் ஊருக்கே போக முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த ராஜபாளையத்துக்கு போய் இந்த வில்லுப்பாட்டு பாடணும். 7 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பித்தது, ராத்திரி 12 ஆயிடுச்சு. எங்களுக்கு தொண்டையெல்லாம் போயிடுச்சு. மகிழாசெல்லாம் இப்படியே உட்காந்துருக்காங்க. கன்வீனர் சொல்கிறார், வில்லுப்பாட்டு நிறைவு பெற்றது. அதெல்லாம் நிறைவெல்லாம் பெறலை, பாடுங்க. இறை என்னடா நடக்குது இங்கேன்னு. அப்புறம் கன்வீனர் ஒரு லேடிஸ்லாம் எல்லாரையும் பிடிச்சி வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், பகவானுடைய சரிதம் அவ்வளோ ஆனந்தமானது. எங்களுக்கு இது 280 ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை சொல்லுகின்ற பொழுது அந்த ஆனந்தம் எங்களுக்கு நிறைகிறது. சத்யநாராயணன் சத்யாவாகவே இருக்கிறார். தந்தையார் அன்றைக்கு வருகிறார். வியாழக்கிழமை காலையிலிருந்து லீலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வந்தவன் உள்ளே போகாதையா, வரிசையில் வாங்குறான். என் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு எனக்கே ரெஸ்ட்ரிக்ஷனா, டோக்கன் போட்டுருவான் போல் இருக்கு, போங்கடா அப்படின்ட்டு விரட்டி விட்டு கையில் கம்பு எடுத்துட்டு சத்யா கிட்ட வந்தார். என்ன கேட்டார்? நீதான் சாய்பாபாவும் கேட்டார். நீ யார், பேயா விசாசா, யாரு சொல்லி தொலை. என்ன இந்த விதம் இன்னல் செய்தும் சாயி எள்ளளவும் தலைக்கவில்லை. எத்தனையோ அற்புதங்கள் சாயி என்னாலும் செய்து வந்தார். எல்லோரும் வியந்து நின்றார். அவரை என்னவென்று கேட்கலாம். சத்ய தர்ம சாந்தி பிரேமை வழங்கும் சாயி பாபா என்று சொன்னார். தம்மை சாயிபா
சாய் பாபா என்று எழுதியே. அப்பா கேட்ட கேள்விக்கு சொல்கிறான், நீ யார் என்று கேட்கும்போது சொல்கிறான், நான் தான் சாய்பாபா. இப்போ நான் தான் சாய்பாபான்னு நீ ஒத்துப்பியா? இப்படிதான் ஏகப்பட்ட அந்த மாதிரி கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்தார், நீங்கள் தான் சாய்பாபா அப்படின்னா என்ன அத்தாட்சி, ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறார். அந்த கூட்டத்தில் இன்னொரு பக்தர் தட்டு நிறைய மல்லிப்பூ வச்சிருக்கார், உதிரி மல்லிகை. சத்யா அதை கையில் வாங்கிக்கிறான். கையில் எடுத்து அதை தூக்கி எறிந்த பொழுது சுந்தர தெலுங்கினில் சாயிபாபா என்று அது அழகாக கீழே விழுது. இப்படி மல்லிகை மனம் பரப்பும் பகவான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அவர் பக்கத்து விட்டு தோட்டத்துக்கு போனார். அங்கே சொன்ன முதல் உபதேசம் என்ன தெரியுமா? மானச பஜரே குருச்சரணம் துஸ்தர பவசாகர சரணம். இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், குருவினுடைய பாதார விந்தங்களை சரணடைவாக அப்படின்னார். பக்திவாசன் வந்தார், பக்தர்களை காக்க சாயி வந்தார், சாதுக்களை காக்க. பக்திவாசன் வந்தார், பக்தர்களை காக்க சாயி வந்தார், சாதுக்களை காக்க. மனதில் பிரேமையுடன் குருவை தியானம் செய்ய, மனதில் பிரேமையுடன் குருவை தியானம் செய்ய. மனதில் பிரேமையுடன் குருவை தியானம் செய்ய, மனதில் பிரேமையுடன் குருவை தியானம் செய்ய. முதலில் சொல்லி வைத்தார் மானச பஜரே, முதலில் சொல்லி வைத்தார் மானச பஜரை என்று. முதலில் சொல்லி வைத்தார் மானச பஜரே என்று. முதலில் சொல்லி வைத்தார் மானச பஜரை என்று. பக்திவாசன் வந்தார், பக்தர்களை காக்க சாயி வந்தார், சாதுக்களை காக்க. பக்திவாசன் வந்தார், பக்தர்களை காக்க சாயி வந்தார். சாதுக்களை காக்க. அண்ணா இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் கேட்டால் சாய் டிவோட்டிஸ் எல்லாம் கேட்டால் 1000 கதை சொல்லுவாங்க. சரி. பக்திவாசன் வந்தான் பக்தர்களை காக்க, சத்யசாயி வந்தான் சாதுக்களை காக்க. ஒரு சந்தேகம், அடிப்படையான ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழும். பரம்பொருள் இறங்கி வந்திருக்கேன், சுவாமிகிட்ட கேட்குறாங்க, பாபா பரித்ராணாய சாதுனா நல்லவர்களை காக்கணும், ரைட். விநாசாய சதுஷ்கிருதான் கெட்டவர்களெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே கீதையில், அப்படியானா AK-47 வச்சு இங்கே இருக்கிறவங்களாம் சுட்டுருவீங்களான்னு சாமி சொன்னார். அப்படி பார்த்தா எல்லாரையும் சுடணும். ஏன்னா என்னுடைய டிவோட்டிஸே காலையில் ஒரு மாதிரி இருக்கான், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கான், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கான். அவனும் சாய் டிவோட்டி தான். அவங்களெல்லாம் சுட்டு கொன்னா என்ன ஆறுது? நானும் ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறேன், அன்பு என்கின்ற ஆயுதம் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய பக்தர்கள் மனதிலே நான் அவர்கள் புகுந்து அவர்களை நான் மாற்றி விடுகிறேன் என்கிறார் சுவாமி. இப்போ நமக்கு சாய் டிவோட்டிஸ், நம்ம சில பேருக்கு சுவாமிகிட்ட வந்து அனுபவங்கள் பெற்று டிவோட்டியாக மாறும். இப்போ என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், அவர் முருகபக்தர். அவர் என்ன கேட்டார்னா, ஏன்னா நம்ம டைம் ஆயிடுச்சு, ஒரு நிகழ்வு சொல்லி ஒரு சின்ன செய்தியை சொல்லி நிறைவு சொல்லுவாங்க. சரி, 2.5 மணி நேரம் இருக்கா? 2 நிகழ்வு சொல்லணும். 2 நிகழ்வு. நான் இங்கே திரை பிருந்தாவனில் இருந்தேன், பெங்களூர் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தேன். அப்போ பசங்கள்லாம் வந்து பசங்க என்னோடு சேர்ந்து அண்ணா நான் ஓட்டுன்னு எல்லா சர்வீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஜிஞ்சர் குரூப் அப்படின்னு பேர். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்ருப்போம். இஞ்சி குரூப்பா? அதை டீசெண்டாக சொல்கிறேன். ஆமாம், அதாவது எங்கெல்லாம் அடப்பு இருக்கோ அதெல்லாம் எடுக்க வேண்டியது தானே. பரவாயில்ல பரவாயில்ல. அதாவது ஆன்மீகத்தில் யாருக்கு அடப்பு இருக்கோ எடுத்து விட வேண்டியது தானே. எல்லாரும் சேர்ந்து சர்வீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குரூப்பில் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சுவாமி அப்போ திரை பிருந்தாவனில் இருந்தாங்க. சேவாதல் கல்யாணம் ஆனால் அவருக்கு முன்னாடி உட்கார வச்சு சுவாமி வந்தாருன்னா தரிசனம் அருகில் இருக்கிற பாக்கியத்தை கொடுப்போம். அந்த மாதிரி வந்தார், சுவாமி பிளஸ் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் வரணும். அவன் சொன்னான், அண்ணா அடுத்த வாரம் நான் சர்வீஸ் வரமாட்டேன், நான் வந்து வெங்கியை பார்க்க போகிறேன் அப்படின்னா. இப்போ தானே சொன்னேன், வெங்கடாஜலபதினு அழகான பேர்.
வெங்கியை பார்க்க போனோம்னு என்ன அர்த்தம்? வெங்கடாச்சலபதியை பார்க்க போகிறேன், சரி, அதனால் நான் வரமாட்டேன்னா நான் சர்வீஸ்க்கு ஆப்சண்ட் அப்படின்னார். உடனே பெங்களூர்லேருந்து ஒரு காரில் தன்னுடைய இளம் மனைவி, அம்மா அப்பா, இளம் புது மனைவி, புது கார், அப்படியே கிளம்பி திருப்பதிக்கு போகிறாங்க. திருப்பதிக்கு போன உடனே காரை நிறுத்த சொல்லிட்டு கீழ் திருப்பதி வந்த உடனே வெங்கட்ராமன் பேர் அந்த சர்வீஸ், வெங்கட்ராவன் பேர் அந்த சேவாதாள். வெங்கட்ராவ் என்ன பண்ணார், நீ காரை நிறுத்து, நான் இங்கே இறங்கிக்கிறேன், நான் பெருமாளை கால்நடையாக வந்து சேவிக்கிறேன் அப்படின்னார். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்தார், காவி வேட்டியெல்லாம் கட்டியிருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன காவி வேட்டியெல்லாம் கட்டுறீங்க? நான் பழனிக்கு வருஷம் தைப்பூசத்துக்கு போவேன், கால்நடையாக போவேன். நான் சொன்னேன், வரும்போது மனுஷனாக வான்னு. அவருக்கு புரியல, என்ன சொல்கிறீங்கன்னார். இல்லைங்க, கால்நடைன்னா விலங்குன்னு அர்த்தம், 4 கால். நான் கால்நடையாக போகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன சொல்லணும்னார், பாத யாத்திரையாக போகிறேன். ஆமாம், அந்த சேவாதால் பாத யாத்திரையாக போகிறேன், நீங்கள்லாம் காரில் மேலே வந்து என்ன வந்துருங்க அப்படிங்கிறார். ஒய்ஃப் விட்டுருக்க உடனே அந்த மனைவி சொன்னா, இல்லை நானும் வரேன் அப்படின்னார். அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தான் சொல்லுவாங்க. புது பொண்டாட்டி வேற, புது பொண்டாட்டி இல்லை, அதெல்லாம் நீங்கள் வாங்க, நாம ரெண்டும் உயிருடல் ஓர் உயிர் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 25 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்ததுன்னா அவர் சொல்கிறார் வச்சுங்களேன், ஏங்க நீங்கள் நடந்து வாங்க, உருண்டு வாங்க, பறந்து வாங்க, திருப்பதியிலே மலையில் உண்டியில் விழுங்க, நாங்கள் மேலே வரைக்கும் போய் விட்டால் பெருமாள் பக்கத்திலேயே காரில் போய் தரிசனம் பண்ணி வரோம், முடிஞ்சால் திரும்பி வாங்க, நீங்கள் அடித்தாலும் சரி. நம்ம மகிழாஸ் அப்படி கிடையாது. நான் சொன்னேன்னா இது கோர்த்து விடுற வேலை தானே அது. நம்ம கதைக்கு வாங்க, நம்ம மகிஷாலாம் தங்கம். ஆமாம், தங்கம் இல்லை, ஆமாம் 24 கேரட். சரி, அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்க நானும் வரேன் அப்படின்னு. நான் புது மனைவி சொன்னார், அம்மா 7 மலையானை நடந்து சேவிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டம், அதுக்கு உடல் வலு வேணும், பழகி இருக்கணும் அப்படிங்கிற. இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன்னு உடனே அப்பா அம்மா காரில் அனுப்பிச்சிட்டு மனைவி, புது மனைவியோட நடக்க ஆரம்பிக்கிறார். ஆமாம், நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு மணி நேரம் போன உடனே அந்த அம்மாவுக்கு கால் வலி, கால் ஒரு அடி நடக்க முடியல. கொஞ்சம் வா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு 10 நிமிஷம் தான் காலெல்லாம் வீங்கி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒய்ஃபை தூக்கிட்டு அவர் நடந்தார். அவர் நடந்தால் போயிடுவார். இப்போ மனைவியும் தூக்கிட்டு நடந்த உடனே 4 மணி நேரம் போன உடனே அவர் காலும் பொத்துக்குச்சு, முடிஞ்சு போச்சு. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. இப்படிதாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு மாடியில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் கேட்குதுன்னு இப்போ கீழே சொன்னாங்க, மாடியில் பஜனை பாடுறாங்க. பஜனை எல்லாம் பஜனை மடத்தில் தானே பாடுவாங்க அப்படின்னு. இல்லை ஏதோ சாய்பாபா பஜனையாண்டு, சும்மா இருக்கணும்ல, நம்ம நேரம். அங்கே போய் இப்படி எட்டி பார்த்தேன். அன்னைக்கு உள்ளே விழுந்தவன் தான், மேலேயும் போக முடியல. இல்லை நாளை இருந்து நான் டிவோட்டி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறான். அவர் நான் விடுறது இல்லைன்னு முடிவோடு இருக்கார். மேலேயும் போக முடியாமல் கீழேயும் முடியாமல் பாபா பாபான்னு கூப்பிட்றேன் அப்படின்னு கூப்பிட்டா. சாயி உன்னை சரணடைந்தோ இரக்கம் இல்லையா, சாயி உன்னை சரணடைந்தோ இரக்கம் இல்லையா, பகவானே பதம் பணிந்தோ கருணை இல்லையா, பகவானே பதம் பணிந்தோ கருணை இல்லையா, 10 மைல் கடந்து உனை காண வந்தோமே, 10 மைல் கடந்து உனை காண வந்தோமே, மலையான் தரிசனத்தை தேடி நின்றோமே, மலையாளில் தரிசனத்தை தேடி நின்றோமே, சாயி உன்னை சரணடைந்தோம் இரக்கம் இல்லையா, சாயி உன்னை சரணடைந்தோம் இரக்கமில்லையா, பகவானே பதம் பணிந்தோ கருணை இல்லையா, பகவானே
சரணடைந்தோம் இரக்கமில்லையா பகவானே பதம் பணிந்தோ கருணை இல்லையா பகவானே பதம் பணிந்தோம் கருணை இல்லையா நட்ட நடுவில் திருமலையில் பாதி தூரம் போய் சாயி 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 அப்படின்னு கதறார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு 7 அடிக்கு ஒரு தாத்தா வரார். கஃப்னி போட்டுருக்கார், ஜோல்னா பை வச்சுருக்கார். கிட்டக்க வந்தார். கியா ஓ ரஹா ஹை பேட்டா, என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறார். அவர் தன்னுடைய கதையை சொல்கிறார். தாத்தா, இந்த மாதிரி திருமதி மேலே நடக்கலான்னு வந்தோம், நடக்க முடியல. சிரிக்கிறார், கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறாரு தாத்தா அப்படின்னு இவங்களுக்கு கோபம் வருது. காற்றுல அப்படியே கையை அலையிறார். கை நிறைய விபூதி வருது. 2 பேர்த்தையும் புடி புடியாக கொடுக்குறார். சாப்பிடு அப்படிங்கிறார். சாப்பிட்றா, ஒரே கசப்பாக இருக்குது. திருப்பி கை அப்படிங்கிறார். கை நிறைய கல்கண்டு வருது. 2 பேர்த்தையும் கொடுக்குறார். கசப்பு விபூதிக்கு அப்புறம் கல்கண்டு கொடுத்தோடனே சாப்பிட சொல்கிறார். உடம்பெல்லாம் ஒரே புத்துணர்ச்சி. எப்படி இந்த பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி அப்படிம்பாங்க. இந்த சாய் சீக்ரெட் தான். சாய் எனர்ஜி வந்துருச்சு, கை காலெல்லாம் தெம்பு வந்துருச்சு. இன்னொரு 10 மைல் ஓடலாம் போல இருக்கு. இப்படி பார்த்தா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, இப்படி போனாருன்னு தெரியல. நம்மில் பல பேருக்கு பல சந்தர்ப்பங்களில், எங்களுக்குன்னு இல்லை, இங்கே உட்காரோடைய ஒவ்வொருவருக்கும் தெரியும், பல சந்தர்ப்பங்களில் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து நமக்கு சுவாமி பருவத்தில் காப்பாற்றி இருப்பதை நாம் உணர்கிறோம். எல்லாம் சரி, இவர் போய் பெருமாளை பார்த்தாரா? அப்புறம் கிடுகிடுன்னு மேலே போனார். அங்கே போய் உள்ள தரிசனம் பார்த்தா அங்கே சுவாமியே தெரியல. திருப்பதி பெருமாளுக்கு பதிலாக பாபா தான் தெரிகிறார். பாபா தான் தெரியும். தரிசனம் வேணும்னு கேண்டிப்போம். அங்கே அவர் உள்ளே போய் அவர் வேண்டுறார். பாபா, பெருமாள் தரிசனம் பார்க்கறதுக்கு வந்தேன், நீங்கள் கொஞ்சம் விலகிண்டு பெருமாளை எனக்கு காண்பித்து கொடுங்கள் அப்படின்னு கேட்க, அவருடைய முகம் மறைந்து பெருமாள் தெரிய தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த சண்டே வந்து சொன்னார், எனக்கு இந்த பாபா தான் அங்கே பெருமாளாக இருக்கார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் டிவோட்டி சரியாக வரும். பின்னால் 2 மணி நேரம் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாபாவை பற்றி தெரியாது. சரி, என் நண்பர்களே ஆஃபீஸ்லேயே கேட்பாங்க, ஏப்பா உன் சாய் பாபா வந்து அவரை கும்பிட்டாதான் ஏதாவது செய்வாரா? நான் இப்போ வந்து பெருமாளை கும்பிட்றேன், அல்லாவை கும்பிட்றேன், சர்ச்சுக்கு போவேன், எனக்கு ஏதாவது பாபா பண்ணுவான். ஏன்னா உன் கேள்வி என்னாலும் சிம்பிளாக, பாபாவை கும்பிட்டாதான் பாபா அருள் புரிவாரா, இல்லை மற்ற கடவுளை கும்பிட்டாலும் பாபா அருள் புரிவாரா? அதுதானே. இவர் ஆல் இண்டியா ரயில்வேல டைரக்டர். இந்த 6:40க்கு வயலும் வாழ்வும்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். என்ன மாதிரி 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரி தான். ஏங்க அந்த 17 உரம் போட்டால் தான் பயிர் நல்லா விளையுங்களா? ஆமாங்க. அப்போ பயிர் நல்லா விளையிறதுக்கு உரம் முக்கியங்களா? ஆமாங்க. அப்போ உரம் போடலைன்னா பயிர் விளையாதுங்க. ஒரே விஷயத்த இப்படின்னு நான் டிஸ்ட்ரிக்ட் பால் விகாஸ் கன்வீனராக இருந்தேங்க. எனக்கு வந்து பழனியிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ராம்ஜி, நீங்கள் 10 நாளைக்கு முன்னாலே போஸ்டர்லாம் போட்டாச்சு, நீங்கள் வந்து சொற்பொழிவு ஆற்றுறீங்கன்னா எனக்கு பரம சந்தோஷம். பெரிய பேனர் வச்சுருக்காங்க. பேனரே வச்சுருக்காங்க. போய் பார்த்தா ராம்ஜி மாவட்ட பால விகாஸ் கன்வீனர் வருகிறார், PS லக்ஷ்மணமூர்த்தி மாவட்ட தலைவர் வருகிறார், JV கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர். எல்லாரும் சாய் மாவட்டங்க ஆட்டிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுக்காக இப்படியா? இதில் 10 நாள் போட்டிருக்கான். எத்தனை பேர் பார்த்தாலும் ஏயா இப்படியாயா மானத்தை போக்குறதுன்னு அவன் சொன்ன மாதிரி அதே மாவட்டம் சனாதன சாரதி முதலிலேயே சொன்ன சாயினுடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒரு கேள்வி வருது. சரி, இந்த கேள்விக்கு விஷயம் விடையை சொல்லிடுவோம். அங்கே வரேன். மைசூரில் இது முக்கியமான விஷயம். சாமிகிட்ட கேட்குறாங்க, அன்னைக்கு சொன்னது தானே இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை தடவை சொன்னால் நீ கேட்கலன்னா என்ன பண்ணுறது? ஒரு சங்கீத ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒருத்தர் பாடிட்டுருக்கார், கல்யாணி ராகத்தில் பாடிட்டுருக்கார். இவர் அந்த வந்தார். இவர் பெரிய சங்கீத வித்வான்.
பாட்டு பாடுங்கன்னார். கல்யாணிலே பாடினார். இல்லை இன்னொரு தடவை கல்யாணியில் ஒரு பாட்டு பாடுங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். அடாடா நம்ம பாட்டை இவ்வளோ ரசித்து கேட்குறாரு, 5 தடவை பாடியாச்சு, இன்னொரு தடவை பாடுங்கன்னார். இவருக்கு புரியல. ஏங்க நீ கல்யாணி ராகத்தை இன்னும் ஒழுங்காகவே பாடலை, நீ உருப்படியாக முழுக்க பாடுற வரைக்கும் பாடுனாராம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளில் பல பேர் சனாத சார் இது வரப்போ கூட கொடுத்துருக்காங்க. சாமி படம் நல்லா இருக்குன்னு கண்ணில் ஒத்திட்டு பகவான் ரொம்ப அழகாக இருக்கார், அவர் என்னத்தை சொல்லலை, பகவான் நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கார், நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே வரமாட்டேங்குது, அதை எடுத்த உடனே தூக்கம் வந்துடுறது. இந்த போன மாதம் சனாத சாரதி போச்சுன்னு இந்த மாதம் வந்துடுதுன்னு பார்த்தா பழைய சனாத சாரதியை கவுத்தி வச்சுட்டு அடுத்த சனாத சாரதி. எங்கள் வீட்லேயே நாங்களும் சனாத சாரதி வாங்குகிறோம். நான் ஒரு 200 பேருக்கு சனாத சாரதியிலேருந்து 20 கேள்வி, ஒரு 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்பேன். 4 பேர்லேருந்து பதில் வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது படிக்கிறாங்களே, நமக்கு தான் லாபம் சாயிரம். பகவான் அன்றைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொன்னார். நீ என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். நல்ல மனிதனாக இரு, எந்த நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் நிலையாக ஊன்றி. ஆனால் அதுக்கு ஒரு சுவாமி எந்த வடிவத்தில் அந்த மாதிரி செஞ்சிருக்காரா, அப்படி ஒரு நிகழ்வை சொல்லணும். மைசூரில் CFTRI அந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அகில இந்திய உணவு ஆராய்ச்சி கழகத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறார். சரி. பட்டுன்னு பேர். அவர் பாபாவை பற்றி அவருக்கு தெரியாது. அவர் வீட்டில் எல்லாரும் முருக பக்தர்கள். முருகனை பாடுவது, முருகன் கார்த்திகை விரதம் இருக்கிறது, கிருத்திகை விரதம் இருக்கிறதுன்னு அழகாக முருகனை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். வேணுமா? அம்மா டைம் இருக்கா? ஏங்க அவன் எதுக்கு அவன் இப்படி அமுக்கிறான் தெரியுமா? இங்கே பாருங்கள், கல்யாண வீட்டில் மொய் எழுதாமல் உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. சாப்பாடுக்கு எல்லாருக்கும் உண்டுன்ற மாதிரி எல்லோரும் நல்லா நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு இப்போ முருகனை பற்றி பாட போகிறோம். நீங்களும் சேர்ந்து பாடணும் அப்படி தெம்பா. ஏன்னா இங்கெல்லாம் நிறைய கான குயில், கான யேசுதாஸ்லாம் இருக்காங்க. பார்ப்போம். வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேல் முருகா வா வேல் முருகா வா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வா வேல் முருகா வா வேல் முருகா வேல் முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா மணி வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா வள்ளி மணாளனே குஞ்சரி மணாளா வள்ளி மணாளனே குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா 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 வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா. ரொம்ப அழகாக வாழ்க்கை போகிறது. தெளிந்த நீரோட வீட்டில்
நல்லா முருகனை கும்பிடுகிறார்கள். விரதம் கணவன் மனைவியும் இணைந்து வாழ்கின்றார்கள். மாமனார் மாமியார் தொந்தரவு எதுவும் இல்லை, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குது. தென்றல் மாதிரி போயின்னு இருந்த அந்த வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுது. அது என்னங்க புயல்? வீட்டுக்காரம்மா வயிற்ற வலிக்குது அப்படிங்கிறாங்க. சிஜிஹெச்எஸில் போய் காமிக்கிறாங்க. ஏதோ கேஸ் ட்ரபிள்ப்பா அப்படின்னு மருந்து கொடுக்குறார். ஷார்ட்டானா திரும்பி போகிறாங்க டாக்டரை. கடைசியில் டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது என்னங்க குண்டு? அதாவது உன்னுடைய மனைவிக்கு கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருக்குது, ரொம்ப ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணணும், வீட்டில் கலந்து பேசி ஒரு டேட்டு முடிவு பண்ணி வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம். ஆனால் அவருக்கு அந்த அம்மாவுக்கு மனசு ஒப்பலை. முருகா, நான் உன்னுடைய பக்தையாகத்தான் பிறந்தத்துலேருந்து இருக்கேன். முருக பக்தர் குடும்பத்தில் தான் வாழ்க்கப்பட்டேன். இங்கேயும் அந்த பக்திக்கு குறைவில்லை. இந்த உடம்புல கத்தி படுறதுக்கு எனக்கு நீ கொடுத்த உடம்பு இல்லை. நீ கொடுத்த உடம்பு விபூதி நீ சரிப்படுத்தணும்னா சரிப்படுத்து, எல்லா மருந்தும் என்ன ஆனாலும் சரின்னு விடுறாங்க. கணவன் சொல்லி பார்க்குறார். அம்மா வைத்தியம் பண்ணிக்க வேண்டாம், முருகன் விட்ட வழி அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா தன்னுடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்துகிறார்கள். உருகி பிரார்த்தனை பண்ணுறாங்க. உள்ளம் உருகுதையா, உள்ளம் உருகுதையா, உள்ளம் உருகுதையா, முருகா உன்னடி காண்களிலே அள்ளி அழைக்கிற எனக்குள் ஆசை பெருமையா, முருகா உள்ளம் உருகுதையா,
முருகா முருகா என்று உருகி உருகி பிரார்த்தனை பண்ணுறாங்க. மருந்து சாப்பிட்றத நிறுத்தியாச்சு, படுத்த படுக்கே ஆயிட்டாங்க. யாரும் எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு நாள் 12 மணி நைட்டு ஆயிடுச்சு. நைட்டு மணி அடிக்குது, தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நைட் லாம்ப் வெளிச்சத்தில் பாம்பு, நாகப்பாம்பு அந்த மாதிரி இருக்குது. நாகசர்ப்பம். கஷ்டப்பட்டு லைட்டை போட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, மறைஞ்சிருச்சு. லைட்டை போட்டுட்டே தூங்குறாங்க. திடீர்னு பார்த்தா நாகசர்ப்பம் வருது. என்னடா நாகசர்ப்பம் வருதுன்னு இங்கே எழுந்து பார்த்தால் காட்சி மாதிரி ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அதில் இந்த அம்மா நிற்கிறாங்க, பக்கத்தில் முருகன் நிற்கிறார். முருகன் நிற்கிறான். முருகன் கேட்குறார், அம்மா உனக்கு எங்கே வலிக்குது அப்படிங்கிறார். அவங்க வயிற்றை காமிக்கிறாங்க. வேலாயுதத்தை அந்த வயிற்றில் வைக்கிறார் முருகன். வைத்த பிறகு சொல்கிறார், அம்மா உன் வியாதியை நான் சொஸ்தப்படுத்திட்டேன், என்னோட வரையா திரும்பி போறியா அப்படின்னு கேட்குறார். முருகன் கேட்ட கேள்வியே சரியில்லையா? என்னோட வரையான கதை முடிஞ்சு போயிடும். ஆமாம், அந்த மாதிரி தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா நம்மள பல பேர் இப்படி தான் இருக்கும். சுவாமிகிட்ட என்ன கேட்கறதுன்னு என்ன கேட்குறது தெரியல. பஜனுக்கு வந்த உடனே உட்காந்த உடனே எல்லாம் பஜன்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே கன்வீனர் சொல்லுவார், 2 நிமிஷம் மௌனம். உடனே ஒரு அம்மா பார்த்தே இருப்பாங்க, இவை எப்போ நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல, சட்னி செய்யணும், சாம்பார் செய்யணும், இப்படின்னு டைம் ஆகிட்டே போகுது, சீக்கிரமாக அசத்தோமா சொன்னாங்க. உடனே டைம்னு ஒரு அடி, அசத்தோமானு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருபடியாக சொல்லிவிட்டு, நானும் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய, இந்த இருட்டில் இருக்கின்ற என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வான்னு நம்ம கேட்குறோம். ஆனால் சுவாமி, வெளியில் வந்தையா, என் செருப்பு பிஞ்சு போச்சு, என்ன கழுத கலட்டி போட்டு இன்னொன்று வாங்கினா முடிஞ்சு போச்சு, ஐயையோ செருப்பு போச்சு, ஐயையோ செருப்பு போச்சு. இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, சுரண்டை என்று ஒரு கிராமம் எல்லாருக்கும் தெரியும், இந்த குற்றாலம் பக்கத்தில். அங்கே சாமி அந்த காலத்தில் வந்திருக்கார். வந்த பொழுது சுவாமியினுடைய அற்புதங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. சுவாமி, இந்த குழந்தைக்கு காது குத்தி பேர் வைக்கணும்னு. சுவாமி கொண்டா அப்படின்னார். கையை அசைச்சார், இந்த காதை 2 அமுக்கினார், இங்கே அமுக்கினார், 2 கடுக்கன் வந்துச்சு. மொட்டை வேறு அடிக்கணும் பிரார்த்தனை. சாமி தலையை தடவினார், மொட்டையாகி போச்சு. கையை அசைச்சார், சந்தனம் வந்தது, தடவிட்டார், பேரை வச்சுட்டு போயிட்டார். இது அடுத்த நாளைக்கு சுவாமி தர்ஷனில் உட்காந்துருக்கும் போது முன் வரிசையில் உட்காந்து 4 ஜென்ஸ் தலையை தடவிட்டு போனாராம். அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, தலையில் முடி இருக்கா இல்லையா, சின்ன வயசில் ஏதாவது பிரார்த்தனை பழைய பாக்கி இருந்ததுன்னா மண்டையில் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது. 70 வயசுக்கு மேலே இங்கே எல்லாருக்கும் வெளிச்சம் வருது, அது வேறு. அது அப்போவே போயிடுச்சுன்னா என்னாலும் பயந்தாங்களாம். இதை சொல்லிவிட்டு அந்த அவர் பேர் சிதம்பரேஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஊர்லேருந்து ஒரு 4-5 லேடிஸு, வசதி வாய்ப்புகள் இல்லாத லேடிஸு, பிராமின் லேடிஸு, அவங்க சுவாமி வந்து புட்டபர்த்தியில் தங்கிறதுக்கு ரூமெல்லாம் கொடுத்து தங்க வச்சுருந்தார். சுவாமி எப்போ பண்ணுவார், என்ன பண்ணுவார் யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் சுவாமி வந்தார். வந்து அந்த ஒரு லேடியை பார்த்தார். எழுந்துரு, இன்டர்வியூக்கான்னார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் இல்லை, உன் குரூப் இருக்குமே, எல்லாரையும் கூட்டிகிட்டு வான்ட்டார். ஆமாம், அந்த அம்மா அப்படியே அந்த யார், காமாட்சி சூப்பர் யூத் குரூப். அவங்க 10வது கிருத்தியாவது சாமி கூப்பிட்டார். காமாட்சின்னா காமாட்சியோட கோமதி, சுந்தராம்பாள் எல்லாரும் மொத்தமாக எந்திரிச்சு சாமி பகவான் இன்டர்வியூ கொடுத்துட்டார். ஆனந்தம்னு வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. சுவாமி வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டு, எப்படி இருக்கீங்க, உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும், இந்த உடனே எங்களுக்கு என்ன வேணும் சுவாமி, காடு வாவாங்குது, வீடு போங்குது, நீ இப்போ கூப்பிட்டாலும் சரி, நான் உங்களோட வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ வந்துடுறோம். சாமி இப்படி சீரியஸாக பார்த்தார். அப்படியா? இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏதோ நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி சாமிகிட்ட போய் சொன்னோம்னா ரெடியான்னார். முடிவே பண்ணிட்டாங்க. இப்போ மண்டையில் ஒரு தட்டி குபீர்னு கபால மோட்சம் கொடுத்துட்டா என்ன ஆகுது. உடனே ஒரு அம்மாக்கிட்ட சாமி வந்துட்டார் பக்கத்தில். என்ன காமாட்சின்னார். இல்லை, நான் ரசத்தை மினிமைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அடுப்பில் கரிஞ்சு போயிடும், நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு ஒரு அம்மா எந்திரிச்சாங்க. சாமி, என் மருமக முழுகாமல் இருக்கா, 8 மாதம், ஆனா பொண்ணா பார்த்துட்டு வரேன்னு. 3வது அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, எந்திரிச்சாங்க, கதவை திறந்தாங்க, வந்துட்டாங்க. சாமி சிரிச்சுன்னே நின்றுட்டு இருந்தாரா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை சாமி கொடுக்குறேன்.
எப்படி அந்த சுந்தரராஜனுக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது அவர் எனக்கு மசால் தோசை வேணும்னு அல்பமாக கேட்டவர் சொன்னார். எத்தனையோ கேட்டிருக்கலாம் இல்லையா, நான் கேட்டதை கொடுத்த உடனே அவர் என்னை விட்டு விலகி போயிட்டார். நம்மில் பல பேர் பகவான்கிட்ட வந்து உப்பு சிப்பில்லாத விஷயங்களை எல்லாம் கேட்டு விட்டு ஒரு நாள் உட்காந்து அடைச்சி இதையா கேட்கணும், நான் என்ன கேட்டிருக்கணும், எனக்கு நீ வேணும் சாமின்னு கேட்டிருக்கணும் இல்லையா. அந்த அம்மா தெளிவாக இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆமாம், நான் உங்க கூட வரலை, நான் என்னுடைய அம்மாவுக்கு மாமியாருக்கு கணவனுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு ஒன்ட்ட வரேன் அப்படின்னார். அப்போ முருகன் சொன்னார் போ அப்படின்னா. எப்படி போகிறது முருகா அப்படின்னா, முருகன் கை காமிக்கிறார். படி இருக்குது, வரிசையாக படியில் இறங்கி வராங்க. கடைசி படிக்கட்டு வந்தால் ஒரு கதவு இருக்க திறந்தால் அவங்க வீடு வந்தது போயிட்டாங்க. காலையில் பார்த்தா வழக்கம் போல் 5 மணிக்கு எழுந்து ஓம்காரம் சுப்பிரபாதம் சொல்லி அவங்க மாட்டுக்கு காஃபி போடுறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, முருகன் என்னை வந்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இதில் எங்கெங்க பாபா எங்கே வந்தார்? ஏப்பா கதையவே சொல்ல விட மாட்டேங்கிறியா? நேரம் ஆகிட்டே போகுது. ஆமாம், உடனே இது நடந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு. மைசூரில் ஒரு தடவை அவங்க தம்பதிகள் 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. சாய் பஜன் கேட்குது, உள்ளே போகிறாங்க. பார்த்தா அருமையான நாம சங்கீர்த்தனம் முடிந்த பிறகு அவங்களுக்கு சாய் சமிதியில் பாபாவை பற்றி சொல்கிறார்கள். அவங்க அதிர்ஷ்டம் 10 நாள்லேயே சுவாமியை பார்க்க மைசூர்லேருந்து பஸ்ஸில் வராங்க. சுவாமி தரிசனம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் இன்ட்ரிவியூ கூப்பிட்றார். உள்ளே போன உடனே எல்லாரையும் பார்த்து இன்ட்ரிவியூ கொடுத்துட்டு சுவாமி பிரசாதம் கொடுக்குறார். இந்த அம்மா கிட்ட வரும்போது சொல்கிறார், உன்னை நான் முதல்லையே பாருக்கு எனக்கு தெரியும், உன்னை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறா, சாமி இதுதான் எனக்கு முதல் தரிசனம், உங்களை இப்போ தான் தெரியும், எனக்கு 1 மாதமாக தான் எனக்கு தெரியுன்றார். சுவாமி குறும்பு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு கையில் பிரசாதம் கொடுத்து போயிட்டு வா அப்படிங்கிறார். இன்டர்வியூ ரூம் கதவை திறந்து வெளியில் வராங்க. அந்த அம்மா படியில் கால் வச்சா உரைக்குது. 20 வருடங்களுக்கு முன்பாக முருகன் காண்பித்த படிகளாக பிரசாந்தி நிலையத்தினுடைய படிக்கட்டுகள் இருக்கிறது. இதில் இன்னும் என்ன விசேஷம்னா, அந்த அம்மா முருகன் ஆட்கொண்ட போது 1949 பிரசாந்தி நிலையமே திறக்கப்படவில்லை. 1950 பிரசாந்தி நிலையம் திறந்தாங்க. அதற்கு முன்பாகவே எப்படி தன்னுடைய இன்டர்வியூ ரூம் எப்படி இருக்குமோ அந்த படிக்கட்டுகளை காண்பித்து பகவான் ஆட்கொண்டார். ஆக ஒரு நல்ல பக்தனாக இருந்தால் பகவானுடைய அருள் கிடைக்கும். சாய்ராம், நெஞ்சை தொடுகிற ஒரு நிகழ்வு, சின்ன நிகழ்வு தான், அதை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவேற்றணும். நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு அக்கேஷனில் நாங்கள்லாம் 4 hours 5 hours அப்படியே பகவானுடைய புகழை பாடுகிற வகுப்பு. டெல்லியிலேருந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸு சுவாமி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணேன். இந்த மெடிக்கல் கேம்புக்கு வரக்கூடிய டாக்டர்ஸ்லாம் சுவாமி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணேன். அப்போ அந்த ஒரு டாக்டர் வந்து உட்கார்ந்துருந்தார். எல்லாருக்கும் சுவாமி பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க அப்படின்னார். என்னடா இது ரொம்ப பழகின மாதிரி கேட்குறாருன்னு. நல்லா இருக்கேன் சுவாமின்னார். உன்னை எனக்கு 5 வயசுலேருந்தே தெரியும். 5 வயசுலேருந்தே தெரியுமா? இல்லை சாமி, நான் இப்போ தான் 6 மாதமாக தான் இங்கே டாக்டர் வேணும் மெடிக்கல் கேம்புக்கு சொன்னாங்க, ஒரு நல்ல காரியம் கூப்பிட்றாங்களேன்னு நான் வந்தேன். உங்களை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சாமின்னு. அப்படியா? உனக்கு ஒரு டெல்லியில் ஒரு அத்தை இருக்காங்கல்ல, அந்த கர்நாட் பிளேஸில். ஆமாம் சாமி, அவள்கிட்ட போய் கேளு, அவள் சொல்லுவான்னார். இவருக்கு வித் ஆல் க்யூரியாசிட்டி இறங்கிற உடனே நேரம் அத்தை வீட்டுக்கு போனார். அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கானே மருமகன். பாபாவான்னார். இந்த மாதிரி நான் புட்டபர்த்திக்கு போயிருந்தேன், பாபாவை பார்த்தேன், என்னை 5 வயசுலேருந்தே தெரியும்னு சொன்னார். எனக்கு தெரியலேன்னு சொன்னபோது உன் அத்தைகிட்ட போய் கேளுன்னு உங்கள்கிட்ட கேட்க சொன்னார். இல்லை, பியூட்டி என்னென்னா அந்த அம்மா அப்படியே ஸ்டில் ஆகிட்டாங்க, கண்களில் கண்ணீர். அந்த அம்மா சொல்கிறாங்க, போடா, 5 வயசாக இருக்கும்போது உங்கள் அம்மா செத்து போயிட்டா, நீ 5 வயசு குழந்த, தூங்க மாட்டேங்கிற, அழற, எனக்கு எங்கள் அம்மா வேணும், அம்மா மடியில் தான் நான் படுத்து தூங்குவேன்னு என் கதற. நான் எங்கடா போவேன் அம்மாவுக்கு? பெட்டில் பாபாவினுடைய பெரிய படத்தை விரித்து, இது தாண்டா உனக்கு அம்மான்னு சொன்னேன், நீ அதில் படுத்து தூங்க ஆரம்பித்த. 3 மாதத்துக்கு அந்த படத்தில் தான் நீ படுத்து உறங்கினாய். நல்லா படுத்த உடனே தூங்கிடுவ.
நீ மறந்துட்ட, நீ பாபாவை மறந்துட்ட அந்த வயசோட. அதுக்கப்புறம் பெரியப்பா படிக்க வைக்க போனாலும் கூட்டிகிட்டு போனாங்க, தொடர்பு விட்டு போச்சு. ஆனால் பகவான் எத்தனை வருடம் ஆனாலும் எந்த வடிவத்தில் இருந்திருந்தாலும் சதா பக்த சிந்தனையா எனவர். சாய்ராம், இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். நாம் எல்லோரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீங்களும் நானும் நினச்சி இங்கே உள்ளே வர முடியாது. நான் எப்பொழுதும் சொல்லுவது வழக்கம். அவருடைய கருணையும் அவருடைய கடாட்சமும் நமக்கு கிடச்சிருக்கு. அதை இறுக பற்றி கொள்வோம். பகவான் நம்முடைய எல்லா தேவைகளையும், நமக்கு எது தேவையோ, எனக்கு இது தேவைன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அம்மா 1000 அம்மாவையினுடைய ஒரு அன்பு உடைய அந்த பரம்பொருளை நாம் பற்றி கொள்வோம், அவருடன் வாழ்வோம், அவருடன் ஆனந்தித்துப்போம் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்து சாய் பாகவத லீலைகளை வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். காலமும் நேரமும் எங்கள் ஞானமும் கருதி இந்த அளவிலே நிறைவு செய்து இதை கேட்ட அனைவருக்கும் பகவான் 16 செல்வங்களையும் பரிபூர்ண கடாட்சத்தையும் அருள வேண்டும் என்று சொல்லி இந்த திவ்ய சரிதத்தை நிறைவு செய்கிறோம். வாழியவே பல்லாண்டு காலம் சாகிரதன் அருளாதே வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் சாயினாரன் அருளாதே வாழியவே. ஆர்வமுடன் சாயிநாதன் கதை கேட்டோரனை வரும் வாழியவே, ஆர்வமுடன் சாயினாரன் கதை கேட்டோரனை வரும் வாழியவே. வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. சாயியருள் பெற்று வாழியவே, சத்ய சாயி அருள் பெற்று வாழியவே. சாயியருள் பெற்று வாழியவே, சத்ய சாயி அருள் பெற்று வாழியவே. சாயியருள் பெற்று வாழியவே. சமஸ்த லோகா சுகினோ பவந்து. சமஸ்த லோகா சுகினோ பவந்து. சமஸ்த லோகா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. जय बोलो भगवान श्री 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 सत्य साई बाबा महाराज की जय. समस्त सद्गुरु सच्चिदानंद मूर्ति की जय. சாய்ராம், இவ்வளோ நேரம் நமக்காக ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடினவங்க எல்லாருக்காகவும் ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாமா? சாய்ராம் சொன்ன மாதிரி சக்தி ஆனந்த தாண்டவம் ஆடும்போது எப்படி அவங்க எல்லாம் எப்படி அந்த பார்வதி தேவி அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிற எல்லாரோட கவலைகளையும் இவங்க எல்லாரும் தீர்த்திருக்காங்கன்னு ஒத்துக்கலாமா? ஆமாவா இல்லையா? சந்தேகம் இருக்கா? சுவாமி தானா, இவர் தானா, சந்தேகம் இருக்கா? இல்லை இல்லை சாய்ராம், அந்த மாதிரி தான் சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, பொறுமை தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை இவ்வளோ சிரிப்பா சின்ன சின்ன கதைகள் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க சாய்ராம். அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்ல விதமா நம்ம இன்னொரு வாட்டி ஜோரா கை தட்டலாமா? உங்ககிட்ட 10 பைசா வாங்கினாங்களா? இல்லை. நீங்க வரும்போது உங்க எல்லாருக்கும் டோக்கன் கேட்டாங்களா? இல்லை. அவங்கள ஊர்ல இருந்து நம்ம எல்லாரும் வேன்ல காசு போட்டா கூட்டிட்டு வந்தோம்? இல்லை. சுவாமிக்காக அவங்க மனசார செஞ்ச இந்த ஒரு சேவை யாருக்காக? நம்மள மாதிரி ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண மனுஷ ஜென்மத்துக்காக. கன்வீனர் திட்டுறாருன்னு கோபப்படுறோம், சாட்சாத் பகவானே திட்டு வாங்கிட்டு அமைதியா இருக்கும்போது நம்மெல்லாம் அவர் வாங்குற திட்ட ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடக்கூடாதா? விட்டா அவர் என்ன கோச்சுக்கிட்டா போறாரு? அவ்வளோதான் சாய்ராம் வாழ்க்கை. கன்வீனர் சொன்னாரு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கண்டிப்பா வரும். ஆனா சுவாமிக்காக வந்தீங்கன்னா வந்த ப்ரெஷர் எல்லாம் ஓடி போயிடும். இங்க இருக்க
இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி உரை கூறுற விதமாக நம்மளோட மாவட்ட தலைவர் திரு ஆறுமுகம் சாய்ராம் அவர்கள் நன்றி உரை சொல்லுவாங்க. சாய்ராம். சாய்ராம். இன்று ஒரு சிறப்பானதொரு யஜ்ஞம் இங்கு நிறைவேறி இருக்கின்றது. நான் இதை யஜ்ஞம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்திலே எல்லா ஊர்களிலேயுமே வேத விற்பனர்கள் இருந்து 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இன்றும் எங்களுடைய பகுதிகளெல்லாம் பார்த்தீங்களானால் சதுர்வேதி மங்கலம், ஆறுமுக மங்கலம், சேர்ந்த மங்கலம், மாரமங்கலம், அங்கமங்கலம், இப்படி என்று மங்கலம் என்ற பெயர் வரக்கூடிய நிறைய ஊர்கள் உண்டு. அதை பற்றியெல்லாம் நான் அந்த பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது கேட்பேன், இந்த ஊரினுடைய விசேஷம் என்ன அப்படி என்று. அவர்கள் சொல்வார்கள், இந்த கோயிலை சுற்றிய ரத வீதிகளில் 4 வேதங்களும் ஓதக்கூடிய அந்தணர்கள் இருந்து வேதம் ஓதினார்கள். அந்த ஊர்களெல்லாம் சிறப்பாக மழை பெய்து செழிப்பாக மக்களெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அதுபோல இந்த கலியுகத்திலே நம்முடைய சுவாமி எல்லா இடங்களிலேயுமே இந்த வேத கோஷங்களை, இந்த வேத மந்திரங்களை நம்முடைய பஜனை மூலமாக சாம வேதமாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நம்முடைய சத்யசாயி சமிதிகள் மூலமாகவும் சத்யசாயி மண்டலிகள் மூலமாகவும் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய இந்த பஜனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலையுமே இன்றைக்கி இந்த வேத கோஷங்கள் முழங்கி கொண்டிருக்கின்றன. இந்த வேதத்தின் மூலமாக பெரிய யஜ்ஞம் நடைபெறுகிறது. இதன் மூலமாக நாட்டிலே நம்முடைய மக்கள் மத்தியிலே நல்ல மாற்றங்களும் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பங்களிப்பாக இன்று இந்த வில்லிசை நிகழ்ச்சியானது சாமியினுடைய யஜ்ஞத்தினுடைய பகுதியாக அவருடைய சாமியினுடைய பற்றிய சத் சரிதத்தையும் சொல்லி சாமியினுடைய பஜனை பாடல்களையும் சிறப்பாக இசையோடு இங்கு இசைத்தார்கள். அவர்கள் பணி சிறக்க சாமியினுடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். உங்களுக்கும் சாமியினுடைய ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நல்வாழ்வும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாமங்களாரத்தை இப்போ நம்ம ஆறுமுகம் சாய்ராம். ब्रह्मार्पणं ब्रह्महवी ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिनाम् अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ जगदीश हरे स्वामी सत्यसाई हरे भक्तजनासं भक्तजनासं जगपतिमहेश्वर. ओम जय जगदीश हरे शशिवदना श्रीकरा सर्वा प्राणपते स्वामी सर्वा प्राणपते आशुदकल्पलरीका आबर्पांदव. ओम जय जगदीश हरे. माता पिता गुरुदेवमुं पर्यङ्गयुं नीवे स्वामी मर्यादयुं नीवे. नाद ब्रह्म जगन्नाथ नाद ब्रह्म जगन्नाथ नागेन्द्राशयन. ओम जय जगदीश हरे. ओंकार रूप वो जय शिवम साई महादेव सत्य साई महादेवा. मंगल हारति अंगुकु
మంగళహారతి అందుకు మందరగిరిదారి ఓం జయ జగది సహరే నారాయణ నారాయణ ఓం సత్యన నారాయణ నారాయణ ఓం నారాయణ 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 ఓం నారాయణ నారాయణ ఓం జయ సద్గురుదేవా నారాయణ నారాయణ ఓం సత్యనారాయణ నారాయణ నారాయణ ఓం నారాయణ నారాయణ ఓం సత్య నారాయణ ఓం సత్యనారాయణ నారాయణ ఓం జయ సద్గురుదేవా నారాయణ నారాయణ ఓం సత్య నారాయణ నారాయణ ఓం నారాయణ నారాయణ ఓం సత్య నారాయణ నారాయణ ఓం జయ సద్గురుదేవా ఓం శాంతి 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 సమస్తలోకాః సుఖినోర్భవంతు సమస్తలోకాః సుఖినోర్భవంతు సమస్తలోకాః సుఖినోర్భవంతు ఓం శాంతి 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 జయ బోలో భగవాన్ శ్రీ 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 సత్య సాయి బాబా మహారాజ్ की समस्त सद्गुरु सच्चिदानंद मूर्ति की परम बाबा विभूति परम लीला विभूति परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानम बाबा विभूति हितमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिं हितमाश्रयामि सत्यं धर्मं शांति प्रेमै नित्यं मनदिल निனைந்து வாழ சித்தி பரவே शिरडी साईराम सत्य साईराम कातरुள்வாயே श्री सत्य साईराम कातरुள்வாயே मंगलम गुरुदेवाय मंगलम ज्ञानदायिने मंगलम पार्थिवासाय मंगलम सत्यसायिने।